எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 2 என அழைக்கப்படுகின்ற சாதாரண பேச்சு வழக்கில் நாங்கள் கிரகித்தல் என்று அழைக்கின்ற வினாத்தாள் தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். 2024 டிசம்பர் 2025 ஜனவரி மாதங்களை ஒன்றிணைத்ததாக நடாத்தப்பட்ட செயலமர்வு தொடரினுடைய நிறைவு செயலமர்வாக இன்றைய செயலமர்வு இருக்கும். இன்றைய செயலமர்வில் பெரிய உரைப்பகுதி ஒன்றை வாசித்து அதனுடைய சாராம்சத்தை 3 பங்காக சுருக்கி எழுதுதல் என்கிற வகையிலான வினாவுக்கு விடையளிப்பது தொடர்பான நுட்பங்களையும் சில கலை சொற்கள் அல்லது துறை சார்ந்த சொற்களையும் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறோம். ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். இப்படியாக நானும் நீங்களுமாக சேர்ந்து பல நூற்றுக்கணக்கான உரைப்பகுதிகளை செய்து பழகினால் கூட அந்த உரைப்பகுதிகள் உங்களுடைய பரீட்சை வினாத்தாளில் வராது. இப்போ இன்னொரு விதமாக சொன்னால், நான் படிப்பிக்கிற விஷயம் பேப்பரில் வராது, ஆனால் நான் உங்களோட கலந்துரையாடுகிற எல்லா விடயங்களையும் பேப்பரில் வரும். எப்படி என்றால், அந்த திறன்களை நீங்கள் பிரயோகிக்க வேண்டி இருக்கும். இதில் இருக்கிற பந்தியை படித்து, அதில் இருக்கிற கேள்விக்கு விடையை படித்து, அந்த விடையை கொண்டு போய் நீங்கள் அங்கே எழுத போகிறது இல்லை. ஆனால் எப்படி விடையளிக்க வேண்டும் என்பது தொடர்பான அந்த திறன்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வினாத்தாள் 2 வினாத்தாள் உங்களுடைய அறிவை பரிசோதிப்பதாகவும் 2 வினாத்தாள் உங்களுடைய திறன்களை பரிசோதிப்பதாகவும் இருக்கும். பொது நிர்வாகம் தொடர்பான விடையாய்வு 1 என அழைக்கப்படுவது முழுக்க உங்களுடைய அறிவை பரிசோதிப்பது. பொது நிர்வாகம் தொடர்பிலான உங்களுடைய அறிவு, தாவன விதிக்கோவை, நீதி பிரமாணம், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், தாவன விதிக்கோவையினுடைய தொகுதி 2 ஆகிய 4 புத்தகங்கள் தொடர்பாகவும் அவற்றின் திருத்தங்கள் தொடர்பாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை பரிசோதிப்பது பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1. அடுத்தது, பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 2 என்பது 2 விடயங்களையும் உங்கள்கிட்ட பரிசோதிக்கும். அதில் ஒரு பகுதி ஏறத்தாழ 20 அல்லது 30க்கும் 20க்கும் இடைப்பட்ட புள்ளிகளை கொண்டதாக ஒரு கட்டுரை ஒன்றை கொடுக்கிறார்கள். அந்த கட்டுரையில் உங்களுடைய அறிவு பரிசோதிக்கப்படும். அறிவும் திறனும் கலந்ததாக இருக்கும். அப்போ 80% உங்களுடைய திறனைத்தான் பரிசோதிப்பார். 75 தொடக்கம் 80% வரையில் நீங்கள் அப்படி பார்க்கலாம். இந்த வினாத்தால் முழுவதும் திறன் சார்ந்தது. அந்த திறன்களை கற்றுக்கொள்வது தான் எங்களுடைய செயலமர்வின் நோக்கம். அடுத்த 3வது பொது அறிவு. பொது அறிவு என்பது உங்களுடைய அறிவு சார்ந்தது. அது இலங்கை பற்றியும் உலகம் பற்றியும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் என்பதை பரிசோதிக்கும். 4வது பொது விவேகம். அது முழுவதும் உங்களுடைய திறனை பரிசோதிக்கும். அதில் அறிவு ஒன்றும் இல்லை, அதை பாடமாக்கி போய் ஒன்றும் எழுதியில்லை. அங்கே உங்களுடைய திறனை பரிசோதிப்பதாக இருக்கும். ஏறத்தாழ உங்களுக்கு கிடைக்கிற 400 புள்ளிகளில் 180 வரையிலான புள்ளிகள் உங்களுடைய திறனை பரிசோதிப்பதாகவும் 220 புள்ளிகள் உங்களுடைய அறிவை பரிசோதிப்பதாகவும் இருக்கும். அதுக்கு மேலே நேர்முக பரீட்சையில் 25 புள்ளிகள். அது முழுவதும் உங்களுடைய அறிவு திறன் இணைந்ததாக உங்களுடைய ஆளுமையை பரிசோதிப்பதாக இருக்கும். அது நாங்கள் இன்டர்வியூ போய் அதை பற்றி கதைப்போம். சரி, இப்போ ஒரு பெரிய உரைப்பகுதி ஒன்றை தந்து அதுக்கு சாராம்சம் கேட்பதாக இருந்தால் பொதுவாக இப்படித்தான் கேட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில். ஆனால் இப்படித்தான் கேட்பார்கள் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. சில வேளைகளில் சொற்களினுடைய எண்ணிக்கையை தந்தும் கேட்கலாம். ஒரு உரைப்பகுதியை தந்து இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சத்தை நீங்கள் 80 சொற்களில் சுருக்கி எழுதுங்கள் என்று சொல்லி கேட்கலாம். அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சொற்கள் 70 சொற்கள் 60 சொற்கள் இப்படி சுருக்கி எழுதுங்க, 50 சொல்ல சுருக்கி எழுதுங்க என்று கேட்கலாம். அல்லது 3 பங்காக சுருக்கி எழுதுங்கள் என்று சொல்லி கேட்கலாம். இதில் சொல்லப்படுகிற செயல்முறைகள் என்ன? பின்வரும் பந்தியை வாசித்து. அப்போ முதல் என்ன செய்ய வேணும்? நீங்கள் பந்தியை வாசிக்க வேணும். இப்படி ஒரு சுருக்கம் தரப்பட்டால் பந்தியை வாசிக்க வேணும். அதில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை 3 பங்காகுமாறு. அதில் இருக்கிற சொற்களின் எண்ணிக்கை 3 பங்காகுமாறு என்று சொல்லப்பட்டால் எங்களுக்கு சொற்களின் எண்ணிக்கை தெரிய வேணும். சொற்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேர் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை கடைப்பிடிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிமுறை. நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒரு பென்சிலால் ஒவ்வொரு சொல்லாக தொட்டு எண்ணுங்கோ.
சில பேர் ஒரு லைனில் எத்தனை சொல்லியிருக்கேன்னு பார்த்துட்டு மொத்தமாக எத்தனை லைன் இருக்குது என்று சொல்லி அதால் பெருக்கி விடுகிறது. அது சரியானதாக இருக்காது. சில வேளையில் நீங்கள் எண்ணுகிற வரியில் 8 சொற்கள் இருக்கலாம், இன்னொரு வரியில் 5 சொற்கள் மட்டுமே இருக்கலாம். சில வேளை நீங்கள் எண்ணுகிற வரியில் 5 சொற்கள் இருக்கும், வேறு ஒரு வரியில் 8 சொற்கள் இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரே அளவான சொற்கள் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் முடிவு பண்ண இயலாது. சில பேர் 3 லைன் எண்ணி 3ஆல் பிரித்து போட்டு வார சராசரியை வரிகளின் எண்ணிக்கையால் பெருக்கிறது. இது முதலாவது மேலேட்டை விட கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் கைப்பட எண்ணலாம். கைப்பட எண்றதில் உங்களுக்கு பெரிய நேரமெல்லாம் போகாது, 1 நிமிஷத்தில் எண்ணலாம். 2 நிமிஷம் ஆகக்கூடாது. சரிதானே? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 என்று எண்ணுகிற போது ஒரு வினாடியில் நீங்கள் 6 7 எண்ணி போடுவீங்க. அப்போ உங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்காது. பென்சிலால் தொட்டு எண்ணுங்க. அப்போ சொற்களின் எண்ணிக்கையை தீர்மானித்தால், இப்போ இதை எண்ணி பார்க்குற போது உங்களுக்கு 240 சொற்கள் வருகிறது என்று வச்சுக்கொண்டால் 80 சொற்களில் விடை எழுத வேணும் என்று உங்களுக்கு தெரியும். அப்போ 80 சொற்கள் என்று வேடமாக இருந்தால் 75க்கு மேலே இருக்க வேணும், 85க்கு உள்ளே இருக்க வேணும். ஒரு 4 குறையலாம், 4 கூடலாம். 80 என்று வந்தால் 84 வரைக்கும் போகலாம். 85 போர்டராக இருக்கும். அதே போல் 75 போர்டராக இருக்கும். அப்போ 76 வரைக்கும் இருக்கலாம். ஒரு 4 சொற்கள் கூடலாம், குறையலாம். சொற்களினுடைய எண்ணிக்கையை எண்ணியாச்சு. அது சுருக்கத்தை எழுதினதுக்கு பிறகு சுருக்கத்தின் இறுதியில் சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கீழே தான் நீங்கள் சொற்களின் எண்ணிக்கை என்று போட்டு எத்தனை என்று எழுத வேண்டும். சில பரீட்சைகளில் கோட் அடித்து தருகிறார்கள், ஒரு லைனில் 4 சொல் எழுதக்கூடிய மாதிரியாக. அப்போ அவருக்கு என்ன தெரியும் தானே, 10 லைனில் நான் 20 லைனில் எழுதியிருக்கிறேன், 4 படி 80 சொல்லுத்தானே என்று நீங்கள் பார்க்க தேவையில்லை. நீங்கள் கீழே சொற்களின் எண்ணிக்கை எத்தனை என்று எழுத வேணும். சரியான சொற்களின் எண்ணிக்கை எழுதுவதற்கும் சொற்களின் எண்ணிக்கை சரியாக இருப்பதற்கும் புள்ளி இருக்கும். பொருத்தமான தலைப்பு ஒன்றினையும் இடுக. இந்த இடத்துல சில வளவாளர்கள், சில தேசிய வளவாளர்கள் இந்த இடத்துல ஒரு முரண்பாடான கருத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தலைப்பு ஒன்றினையும் இடுக என்று சொல்லப்பட்டிருக்குது. இது பிறகுதானே சொல்லி இருக்கு, பின்வரும் பந்தியை வாசித்து அதில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை 3 பங்காகுமாறு சுருக்கி எழுதுக. அப்போ எழுதி முடிய பொருத்தமான தலைப்பு ஒன்றினையும் இடுக என்று சொல்வதன் காரணமாக கீழே போய் நீங்கள் தலைப்பு என்று போட்டிட்டு அப்போது அதில் தலைப்பின் பேர், அந்த தலைப்பை எழுத வேணும் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிறகு சொற்களின் எண்ணிக்கை என்று எழுத வேணும். நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, ஒரு சால்வையை எடுத்து தோளில் போட்டால்தான் அதுக்கு உத்தரியம் என்று பேர். சரிதானே? அதை வேறு இடங்களில் கட்டினால் அதுக்கு வேறு பேர் இருக்குது. அப்போ தலைப்பு என்றால் ஒரு பந்திக்கு மேலே போட்டால்தான் அதுக்கு தலைப்பு, கீழே போட்டால் அதுக்கு தலைப்பு என்ற பேர் இல்லை. இப்போ நீங்கள் எப்போவுமே ஒரு லைனை விட்டுட்டு உங்களோட சுருக்கத்தை எழுத வேணும். அந்த மேல் வரியில் பொருத்தமான தலைப்பை நீங்கள் எழுதலாம். தலைப்பு என்று போட்டு எழுத தேவையில்லை. வேணுமென்று அதை போட்டு ரூலர் இருந்தால் 2 லைன் அடித்து விடலாம். அப்போ தலைப்பு மேலே போடுறது தான் சரி. மற்றது இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த என்பதை போட வேண்டாம் என்று ஒரு தொகுதியினரும், என்பதை போடுங்கள் என்று சொல்லி ஒரு தொகுதியினரும் சொல்லுகிறார்கள். அந்த என்பதன் மீது பெரிய கவனம் செலுத்த வேண்டாம். அது ஏதோ ஒரு வருடத்தில் அந்த என்பதை போட சொல்லி கொஞ்சம் சுட்டி உரைக்கிற விதமாக கொடுக்கப்பட்ட பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டுக்கான புள்ளியியல் திட்டத்தில் அப்படி எழுதிட்டாங்க. அந்த மார்க்கிங் ஸ்கீமில் அப்படி அந்த முறை போட்டுட்டாங்க. அதுக்காக எல்லா வருஷமும் அதே ஆக்கள் அப்படி போடுவிடும் இல்லை. இப்போ சில வேளையில் இலங்கையும் அதன் வெளிநாட்டு துறையும் என்று சொல்லி எழுதி, அல்லது இலங்கையின் வெளிநாட்டு துறை சார்ந்த போக்குகள் என்கிற தலைப்பு எழுதினால் அந்த இல்லை என்றதுக்காக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டேன். சரிதானே? இலங்கையின் வெளிநாட்டுத்துறை சார்ந்த போக்குகள் என்ற ஒரு தலைப்பு எழுதலாம். நீங்கள் இருக்க வேணும், அல்லது இருந்தால் உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்ற முடிவுக்கு போக தேவையில்லை. என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அல்ல. ஆனால் எப்போவுமே தரப்படுகிற உரைப்பகுதி 2 விடயங்களை தொடர்பு படுத்தியதாக இருக்கும். அப்போ இலங்கை தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய மனிதன், யானை தொடர்பான முரண்பாடு, இப்படியான செய்திகளை
உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போ இலங்கையில் மனித யானை முரண்பாடு, இலங்கையும் மனித யானை முரண்பாடும் என்று சொல்லி அப்படி எழுத தேவையில்லை. கட்டாயம் வரணும் என்று இல்லை. சில பேர் வரணும்ன்றாங்க, சில பேர் வரவே கூடாதுன்றாங்க. இது தொடர்பில் நீங்கள் பெரிய கருத்து செலுத்த தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக ஒரு தலைப்பு தலைப்பு ஒரு லைனில் இருக்கணும், தலைப்பே ஒரு பந்தியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கவனம் எடுங்க. அடுத்ததாக இந்த பந்தியை வாசிக்க போறீங்க. பந்தியை வாசிக்கிற போது என்னென்ன செய்வீங்கன்னா, பந்தியை இயலுமான வரைக்கும் உங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிங்க. 1 தரம் 2 தரம் 3 தரம், சில வேளையிலே 5 6 தரமும் வாசிக்க வேண்டி இருக்கும். இப்போ புவியியல் படித்த பிள்ளைகள், பொருளியல் படித்த பிள்ளைகளுக்கு இந்த பந்தி இலகுவாக விளங்கும். இதுவே சில வேளைகளில் ஏதேனும் ஒரு சமயம் சார்ந்த நாகரிகம், இந்து நாகரிகம், கிறிஸ்தவ நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம் போன்ற பாடங்களை சிறப்பு பாடங்களாக எடுத்த பிள்ளைகள், அல்லது முகாமைத்துவம் போன்ற பாடங்களை படித்தவர்கள், அவர்களுக்கு முகாமைத்துவமாக்களுக்கும் ஓரளவுக்கு இது விளங்கும். மொழியியல், லிங்குஸ்டிக் இருக்குத்தானே, மொழியியல், மானுடவியல், சமூகவியல் போன்ற பாடங்களை படித்த பிள்ளைகளுக்கு இந்த பந்திகள் கடினமாக இருக்கும். சில பந்திகள் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். இதில் சொல்லப்படுகிற முதலாவது உரைப்பகுதி அவர்களுக்கு கடினமாக இருக்கலாம். அப்போ அப்படி கடினமாக இருப்பவர்களும் புரிந்து கொள்கிற விதமாக நாங்கள் எங்களுடைய செய்கிறவர்களில் ஒவ்வொரு துறை சார்ந்த உரைப்பகுதிகளை போட்டு அதில் வரக்கூடிய துறை சார்ந்த சொற்கள் அல்லது கலை சொற்களை பற்றி விளக்கம் எல்லாம் கதைப்போம். அப்போ நீங்கள் வாசிக்கிற நேரத்தில் உங்களுக்கு சில சொற்கள், ஓரிரு சொற்கள் புரியவில்லை என்றால் அதோட நின்று அல்லாட தேவையில்லை. அந்த சொற்களுக்கு ஏதோ ஒரு பொருள் இருப்பதாக கருதி கொண்டு மிகுதி விடயங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்கிற வரையில் நீங்கள் அந்த அந்த உரைப்பகுதியை முழுசாக வாசிங்க. அப்படி வாசித்து உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிட்டுதா, அதுக்கு பிறகு அந்த பந்தியை துண்டமாகுங்க. அப்போ முதல்ல சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிப்பீடு செய்ய வேணும். அதுக்கு பிறகு உரைப்பகுதியை வாசிக்க வேணும். பொருள் விளங்கும் வகையில் நிறுத்தி நிதானமாக 1க்கு மேற்பட்ட தடவைகள் அதை வாசிக்கிறது நல்லது. வாசித்த பிறகு அந்த உரைப்பகுதியை துண்டமாக்க முடியுமா, துண்டமாக்க வேண்டிய தேவை இருக்குதா என்று பார்க்க வேணும். சிறிய சிறிய துண்டங்களாக ஆக்கி கொள்ளலாம். ஒவ்வொரு துண்டமும் ஏதேனும் ஒரு பொருளை பேசுவதாக, ஒரு கருத்தை பேசுவதாக, ஒரு துணை கருத்தை பேசுவதாக இருக்கும் வகையில் துண்டமாக்கி கொள்ள வேணும். அப்படி துண்டமாக்கிய பின்பாக ஒவ்வொரு துண்டத்தினதும் கருத்துக்களை சுருக்கமாக நீங்கள் எழுதி கொள்ள வேணும். ஒவ்வொரு துண்டமும் ஏதேனும் ஒரு உபகருத்தை, ஒரு துணை கருத்தை கொண்டிருக்கும். அந்த கருத்தை சுருக்கமாக எழுதி கொள்ள வேணும். ஒவ்வொரு துண்டத்தின் சாராம்சத்தையும் எழுதுகிற நேரத்தில் அடுத்தது எழுதுறதுக்கு முன்னால் கொஞ்சம் இடம் விட வேணும். ஒரு வரி விட்டு விட்டு எழுதினால் நல்லது. ஒரு ரஃப் பேப்பரில் தான் எழுத போகிறீங்க. சாதாரணமாக ஒரு ரஃப் பேப்பர், சரிதானே, ஒரு ரஃப் பேப்பர் ஒன்று போட்டுட்டு அதில் ஒன்றை விட்டு ஒரு லைனில் எழுதுறீங்க. எழுதி போட்டு வாசித்து பார்க்க வேணும். அதுக்கு வாசித்து பார்க்குற நேரத்தில் அது தொடர்ச்சியான ஒரு பந்தியாக வருகிறதா. உங்களுக்கு தரப்பட்ட உரைப்பகுதி எத்தனை பந்தியாக இருந்தாலும் நீங்கள் எழுதுகிற போது சுருக்கம் ஒரு பந்தியில் தான் எழுதணும். அப்போ தொடர்ச்சியாக வாசிக்கிற போது அது கருத்தமைகின்ற ஒரு பந்தியாக வருகிறதா என்று பார்க்கணும். சொற்களினுடைய எண்ணிக்கையை எண்ணி பார்க்க வேணும். உங்களுக்கு 80 சொற்கள் தேவை, நீங்கள் எண்ணி பார்க்குறீங்க 95 சொற்கள் இருக்குது. இப்போ நீங்கள் 15 சொல்ல வெட்ட போகிறீங்க, கண்ட பாட்டுக்கு வெட்டக்கூடாது. ஒவ்வொரு சாராம்சத்தையும், ஒவ்வொரு துண்டத்தினுடைய சுருக்கத்தை நீங்கள் வாசிக்க இந்த சொல்ல தவிர்க்கலாம் போல இருக்கிறது. நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி இருக்குது. அப்போ நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் நடைபெறலாம் என்று எழுதலாம். அப்படி எழுதுவதன் மூலமாக சொற்களை குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றது நடைபெறலாம் என்று சொல்லலாம் தானே. நாளை காலையில் கடுமையான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் நீங்கள் நாளை காலை மழை எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது மழை பெய்யலாம், நாளை காலை மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் சுருக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எழுதினதை இன்னும் சுருக்கி எழுதி பார்த்து உரிய சொற்களினுடைய எண்ணிக்கைக்கு வர பண்ண வேணும். அதில் வெட்டி திருத்தி அப்படி சில வேளையில் மேலே சொல்லப்பட்ட வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் தொடர்பு இருக்கலாம். அது ஏதேனும் ஒரு இணைப்பு, ஒரு சொக்கட் போட்டு நீங்கள் இணைக்க வேண்டி இருக்கலாம். எனவே ஆகவே அதனால் என்ன இந்த மாதிரியாக போட்டு இணைக்க வேண்டி வரும். இருப்பினும் இருந்தாலும்
அப்படியாக எதேனும் போட்டு இணைக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்படி இணைக்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சரியா வாசித்து பார்க்குறீங்க, 80 சொற்கள் சரியாக இருக்குதா? சரி, இப்போ கொண்டு போயிட்டு உங்களுடைய வினாத்தாளில் அதற்கென ஒதுக்கப்பட்ட பகுதி, அதாவது நீங்கள் எழுத போகிற விடைத்தாளில் உங்களுடைய விடைகளை நீங்கள் எழுதலாம். அப்படி எழுதைக்குள்ள மேலே ஒரு லைனை விட்டு எழுதுவீங்க. இப்போ உங்களுக்கு சுருக்கம் எழுதி முடிய இது எதை பற்றி பேசுகிறது என்கிற தெளிவு வந்துடும். அந்த தெளிவு வந்ததுக்கு பிறகு அதுக்குரிய தலைப்பை போடலாம். சரியா? அப்போ இவ்வளோ விஷயத்தில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இது முன்னோட்டம். சில வேளை சொற்களினுடைய எண்ணிக்கை தரப்படமாக இருந்தால் உங்களுக்கு எண்ணுகிற வேலையும் இல்லை. சொற்களினுடைய எண்ணிக்கை வரும்படி நீங்கள் எழுதிக்கொள்ள. இப்போது தரப்பட்ட உரைப்பகுதியை நாங்கள் வாசித்து அது தொடர்பாக முடிவுக்கு வரப்போகிறோம். எனக்கு ஒரு தகவல் அனுப்புங்க, இந்த முதலாவது உரைப்பகுதிக்குரிய சுருக்கம் நான் எழுதிவிட்டேன் என்பவர்கள் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க எனக்கு. பிள்ளைகள் இதை செய்து கொண்டு வந்த ஆக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது என்கிற அடிப்படையில் எனக்கு ஒரு கால் நீங்கள் செய்ய வேண்டியது இதில் இருக்கக்கூடிய சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிப்பீடு செய்து எத்தனை சொற்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் ஒரு 2 நிமிஷம் தாரேன். சரிதானே? 2-3 நிமிஷம் தாரேன். ஒரு கால் எண்ணி எத்தனை சொற்கள் இருக்கிறது என்ற மெசேஜை ஒரு கால் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம். சரி பிள்ளைகள், இதில் என்னென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம். சில பேருக்கு 322 சொற்கள் வந்திருக்கு, சில பேருக்கு 330, 335, 328 இப்படியெல்லாம் வந்திருக்குது. ஆனால் யாரோ ஒருவருக்கு மிக குறைவாக 280 சொற்கள், 282 சொற்கள் எல்லாம் வந்திருக்குது. சரிதானே? சில பேர் பேப்பர் மூவ் பண்ண முடியலன்னு போட்டிருக்காங்க. இதில் நான் மூவ் பண்ண மட்டும்தான் மூவ் ஆகும். என்ன அப்போது 282, 285 சொற்கள் இருக்குது. இந்த சொற்களை என்றதில் இருக்கிற நுட்பம் என்னென்னால், இப்போது இப்படித்தானே 12.6% என்பது 12.6 ஒரு சொல்லாகவும் சதவீதம் என்பது ஒரு சொல்லாகவும் அளிப்பீங்களாக இருந்தால் அது உங்களுடைய எண்ணிக்கையில் ஒரு அதிகரிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் 849 மில்லியன், 849 என்பது ஒரு சொல், மில்லியன் ஒரு சொல்லாக எடுத்தால் 2 சொல் வந்துடும். சில பேர் 849 மில்லியனும் ஒரு சொல்லாக எடுப்பார்கள். அப்போ நீங்கள் எடுக்கிற விதத்தை பொறுத்து அந்த சொல் மாறும். அதே எண்ணிக்கையில் தான் நீங்கள் விடை எழுதுகிற போதும் வரப்போகுது. சரிதானே? ஆனால் அன்னளவாக 315 சொற்கள் என்பது இதனுடைய சரியான எண்ணிக்கையாக இருக்கும். அன்னளவாக 315 சொற்கள். அப்போ அது 320 அல்லது 310 என்ற ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எண்ணுறது சரி. இதை தவிர வேறு விதமான விடைகள் வருகிறார்கள். கொஞ்சம் உங்களுடைய எண்ணிக்கையை பார்த்துக்கொள்ள வேணும். மற்றது இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த பேப்பர் பிரிண்ட் எடுத்து கையில் வச்சு கொண்டுன்றதாக இருந்தால் இன்னும் அது துல்லியமாக இருக்கும். இந்த விடயத்தில் கொஞ்சம் எங்கள்கிட்ட மட்டுப்பாடு இருந்தபடியால் பரவாயில்லை, இதில் வச்சு ஸ்க்ரீனில் வச்சு உடனே அவசரமாக எண்ணிக்குள்ள பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் ஹோலில் எக்ஸாம் பேப்பர் தானே தருவார்கள். அடுத்த செயலமர்வுக்கு நான் பேப்பர் முன்கூட்டியே, இந்த பேப்பரும் முன்கூட்டியே போட்ட பேப்பர் தான் ஆரம்பத்தில் போட்டது, அதை பிரிண்ட் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். மற்ற கட்டாயம் செயலமர்வுக்கு வரைக்கும் பிரிண்ட் எடுத்து செய்து கொண்டு வாங்கும். அப்படி செய்து கொண்டு வந்தால்தான் அதனுடைய பயன் உங்களுக்கு கிடைக்கும். முழுமையான பயனை பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இதை செய்து கொண்டு வர வேண்டும். சரி, இப்போ நாங்கள் இந்த பகுதியை ஒரு வாசிப்போம். நானும் நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிப்போம். எனக்கும் உங்களை போலதான் இந்த துறை சார்ந்து பெரிய அளவுக்கு அறிவில்லை. அப்போது நானும் நீங்களும் சேர்ந்து வாசிக்கிற நேரத்தில் 2 பேரும் சேர்ந்தால் சில நேரங்களில் ஏதாவது நகரும். சரி, ஏற்றுமதிகளின் வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதிகளில் ஏற்பட்ட பாரிய அளவிலான வீழ்ச்சி ஒன்றின் காரணமாக வணிக பொருள் வர்த்தக கணக்கு பற்றாக்குறையானது 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 728 மில்லியனில் இருந்து 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 583 மில்லியனுக்கு சுருக்கமடைந்தது. இருப்பினும் 2023 பிப்ரவரியிலிருந்து வர்த்தக பற்றாக்குறையானது மாதாந்த அடிப்படை ஒன்றில்
அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பித்தது. 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் வர்த்தக கணக்கின் ஒன்று சேர்ந்த பற்றாக்குறையானது 1444 ஐக்கிய அமெரிக்க டாலர் மில்லியன், ஐக்கிய அமெரிக்க டாலர் 1444 மில்லியனாக விளங்கி 2022 அதே காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 3125 மில்லியனில் இருந்தான கணிசமான அளவிலானதொரு வீழ்ச்சியாக காணப்பட்டது. வணிகப் பொருள் ஏற்றுமதிகளில் இருந்தான வருவாய்கள் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 849 மில்லியனுக்கு 12.6% வீழ்ச்சியடைந்து 2011 ஏப்ரலில் இருந்தான தாழ்ந்த அளவிலான வருவாய்களை பதிவு செய்தன. மெதுவடைகின்ற வெளிநாட்டு கேள்வியுடன் இணைந்த ஆடைகள் உள்ளடங்கலாக கைத்தொழில் ஏற்றுமதிகளில் இருந்தான வருவாய்களில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது முன்னைய ஆண்டொன்றுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் ஏற்றுமதி வருவாய்களில் ஏற்பட்ட இச்சுருக்கத்துக்கு முக்கியமாக பங்களித்தது. அதேவேளை ஏப்ரல் விடுமுறை காலப்பகுதியில் காணப்பட்ட குறைந்த அளவிலான நடவடிக்கைகளினால் பகுதியளவில் உந்தப்பட்டு அநேகமான முக்கிய ஏற்றுமதி வகைகளில் இருந்தான வருவாய்களில் ஏற்பட்ட பரந்த அடிப்படையிலானதொரு வீழ்ச்சியின் காரணமாக ஏற்றுமதி வருவாய்கள் மாதாந்த அடிப்படையில் வீழ்ச்சியடைந்துள்ளன. 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் ஒன்று சேர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் ஐக்கிய அமெரிக்க டாலர் 3846 மில்லியனாக பதிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டின் அதே காலப்பகுதியின் 9% வீழ்ச்சி ஒன்றாக விளங்கியது. வணிகப் பொருள் இறக்குமதிகள் மீதான செலவினம் 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 1699 மில்லியனுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1431 மில்லியனுக்கு 15.8% வீழ்ச்சி அடைந்தது. இடைநிலை பொருட்கள் மற்றும் முதலீட்டு பொருட்கள் என்பவற்றின் இறக்குமதி செலவினத்தில் வீழ்ச்சி ஒன்று பதிவு செய்யப்பட்ட வேளையில் நுகர்வுப் பொருட்களின் இறக்குமதிகளில் அதிகரிப்பொன்று பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் 2023 மார்ச்சிலிருந்து இறக்குமதி செலவினமானது அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பிக்கின்றது. அதேவேளை 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் ஒன்று சேர்ந்த இறக்குமதி செலவினம் 2022 தொடர்புடைய காலப்பகுதியிலும் பார்க்க 28% வீழ்ச்சி அடைந்தது. தொழிலாளர் பண அனுப்பல்கள் 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 249 மில்லியனுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரல் மாத காலப்பகுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 454 மில்லியனுக்கு குறிப்பிடத்தக்க அளவிற்கு உயர்வடைந்தது. அதேவேளை தற்காலிக தரவுகளின் அடிப்படையில் 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக நாட்டில் இருந்தான மொத்த புறப்படுகைகள் மற்றும் 2023 ஏப்ரல் மாதத்திலான புறப்படுகைகள் என்பன 2022 பதிவு செய்யப்பட்ட 311,056 கொண்ட ஆண்டு ரீதியிலான மொத்த புறப்படுகைகளுடன் ஒப்பிடுகையில் முறையே 95,892 மற்றும் 19,774 விளங்கின. பருவகால தாக்கத்தின் காரணமாக 2023 மார்ச்சில் பதிவு செய்யப்பட்ட 125,495 சுற்றுலா பயணிகளின் வருகைகளுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் சுற்றுலா பயணிகளின் வருகைகள் 105,498க்கு வீழ்ச்சியடைந்தன. ஒப்பீட்டு ரீதியில் 2022 ஏப்ரலில் 62,980 பயணிகளின் வருகைகள் பதிவு செய்யப்பட்டன.
அதேவேளை 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் மாதாந்த சுற்றுலா பயணிகளின் வருகைகள் 100,000 மட்டத்தினை தொடர்ந்து மிஞ்சி காணப்பட்டமையானது 2022 தொடர்புடைய காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட 348,314 பயணிகளின் வருகைகளுடன் ஒப்பிடுகையில் ஒன்று சேர்ந்த பயணிகளின் வருகைகள் 441,177 பதிவு செய்யப்படுவதற்கு வழிவகுத்தது. சரி, இந்த பகுதியை திருப்பியும் மறுக்கால் நாம் வாசிக்கிறேன். 2 பேருமா சேர்ந்து இது மறுக்க வாசிப்போம். ஏற்றுமதிகளின் வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதிகளில் ஏற்பட்ட பாரிய அளவிலான வீழ்ச்சி ஒன்றின் காரணமாக வணிகப் பொருள் வர்த்தக கணக்கு பற்றாக்குறையானது 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 728 மில்லியனில் இருந்து 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 583 மில்லியனுக்கு சுருக்கமடைந்தது. இருப்பினும் 2023 பிப்ரவரியில் இருந்து வர்த்தக பற்றாக்குறையானது மாதாந்த அடிப்படை ஒன்றில் அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பித்தது. 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் வர்த்தக கணக்கின் ஒன்று சேர்ந்த பற்றாக்குறையானது ஐக்கிய அமெரிக்க டாலர் 1,444 மில்லியனாக விளங்கி 2022 அதே காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 325 மில்லியனிலிருந்து கணிசமான அளவிலானதொரு வீழ்ச்சியாக காணப்பட்டது. வணிகப் பொருள் ஏற்றுமதிகளில் இருந்தான வருவாய்கள் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 849 மில்லியனுக்கு 12.6% வீழ்ச்சி அடைந்தது. 2011 ஏப்ரலில் இருந்தான தாழ்ந்த அளவிலான வருவாய்களை பதிவு செய்தது. மெதுவடைகின்ற வெளிநாட்டு கேள்வியுடன் இணைந்த ஆடைகள் உள்ளடங்கலாக கைத்தொழில் ஏற்றுமதிகளில் இருந்தான வருவாய்களில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது முன்னைய ஆண்டொன்றுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் ஏற்றுமதி வருவாய்களில் ஏற்பட்ட இச்சுருக்கத்துக்கு முக்கியமாக பங்களித்தது. அதேவேளை ஏப்ரல் விடுமுறை காலப்பகுதியில் காணப்பட்ட குறைந்த அளவிலான நடவடிக்கைகளினால் பகுதியளவில் உந்தப்பட்டு அநேகமான முக்கிய ஏற்றுமதி வகைகளில் இருந்தான வருவாய்களில் ஏற்பட்ட பரந்த அடிப்படையிலானதொரு வீழ்ச்சியின் காரணமாக ஏற்றுமதி வருவாய்கள் மாதாந்த அடிப்படையில் வீழ்ச்சியடைந்துள்ளன. 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் ஒன்று சேர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் ஐக்கிய அமெரிக்க டாலர் 3,846 மில்லியனாக பதிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டின் அதே காலப்பகுதியின் 9% வீழ்ச்சி ஒன்றாக விளங்கியது. வணிகப் பொருள் இறக்குமதிகள் மீதான செலவினம் 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 1,699 மில்லியனுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1,431 மில்லியனுக்கு 15.8% வீழ்ச்சி அடைந்தது. இடைநிலை பொருட்கள் மற்றும் முதலீட்டு பொருட்கள் என்பவற்றின் இறக்குமதி செலவினத்தில் வீழ்ச்சி ஒன்று பதிவு செய்யப்பட்ட வேளையில் நுகர்வு பொருட்களின் இறக்குமதிகளில் அதிகரிப்பு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் 2023 மார்ச்சிலிருந்து இறக்குமதி செலவினமானது அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பிக்கின்றது. அதேவேளை 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் ஒன்று சேர்ந்த இறக்குமதி செலவினம் 2022 தொடர்புடைய காலப்பகுதியிலும் பார்க்க 28% வீழ்ச்சி அடைந்தது. தொழிலாளர் பண அனுப்பல்கள் 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 249 மில்லியனுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரல் மாத காலப்பகுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 454 மில்லியனுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்வடைந்தது. அதேவேளை தற்காலிக தரவுகளின் அடிப்படையில் 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக நாட்டிலிருந்து மொத்த புறப்படுகைகள் மற்றும் 2023 ஏப்ரல் மாதத்திலான புறப்படுகைகள் என்பன
2022 பதிவு செய்யப்பட்ட 311,056 கொண்ட ஆண்டு ரீதியிலான மொத்த புறப்படுகைகளுடன் ஒப்பிடுகையில் முறையே 95,892 மற்றும் 19,774 வழங்கின. பருவகால தாக்கத்தின் காரணமாக 2023 மார்ச்சில் பதிவு செய்யப்பட்ட 125,945 சுற்றுலா பயணிகளின் வருகைகளுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் சுற்றுலா பயணிகளின் வருகைகள் 105,498க்கு வீழ்ச்சியடைந்தன. ஒப்பீட்டு ரீதியில் 2022 ஏப்ரலில் 62,980 பயணிகளின் வருகைகள் பதிவு செய்யப்பட்டன. அதேவேளை 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் மாதாந்த சுற்றுலா பயணிகளின் வருகைகள் 100,000 மட்டத்தினை தொடர்ந்து மிஞ்சி காணப்பட்டமையானது 2022 தொடர்புடைய காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட 348,314 பயணிகளின் வருகைகளுடன் ஒப்பிடுகையில் ஒன்று சேர்ந்த பயணிகளின் வருகைகள் 441,177 பதிவு செய்யப்படுவதற்கு வழிவகுத்தது. சரி, இப்போ இந்த பந்தியை வாசித்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு விஷயம் விளங்கி இருக்கும். இங்கே 2 விடயங்கள் ஒப்பீடு செய்யப்படுகிறது. நாங்கள் உரைப்பகுதிக்குள்ளே போய் அதன் சாராம்சம் எழுதுறதுக்கு முன்னால் அதை பற்றி யோசிப்போம். 2 விதமான ஒப்பீடு செய்யப்படுகிறது. அந்த ஒப்பீடு என்ன? யார் பதில் சொல்ல போறீங்க? ஏற்றுமதி இறக்குமதி. ஏற்றுமதி இறக்குமதி நிரோசலா. சரி, வேற யார் பதில் சொல்றீங்க? இங்க ஒரு ஒப்பீடு ஒன்று சொல்ல, வெளிநாட்டு அந்த யுஎஸ் டாலருடைய இருப்பு, யுஎஸ் டாலருடைய இருப்பு பற்றி சொல்லப்படுகிறது. செல்டன். ஓகே, நீங்கள் ஓஃபுக்கு போங்க, நிரோசலாம் ஓஃபுக்கு போங்க. யாதவ பாலன் பாலகிருஷ்ணன். ஓம் சார், இதுல ஒரு விஷயம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி சார். அடுத்த விஷயம் சுற்றுலா பயணிகளின் வருகை சார். சுற்றுலா பயணிகளுடைய வருகை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த ஒப்பீடு அல்லது எப்படி செய்யப்படுது? இந்த ஒப்பீடு எப்படி செய்யப்படுது? 2022 4ஆம் மாசத்தையும் 2023 4ஆம் மாசத்தையும் எடுக்கிறது செய்கிறாங்க. ஓகே, அப்போ யாதவபாலன் பாலகிருஷ்ணன் நீங்கள் ஓஃபுக்கு போங்க. சிவகுமாரி பவன் நீங்க கதைங்க. நானும் அந்த அந்த காலப்பகுதியை தான் சொல்ல வலிக்கிட்டேன். லாவணி வந்து 2022 23 ஆண்டோட ஒப்பிட்டு போகுதுன்றதான் சொல்ல வலிக்கிட்டேன். நான் சொல்லி 2023 முதல் 4 மாத காலப்பகுதி ஒப்பீடு செய்யப்படுது. என்ன விஷயம் செய்யப்படுது என்று சொன்னீங்க நீங்க தொடங்குற நேரத்துல? இது எங்கட அந்நிய செலாவணி இந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தை வந்து காலப்பகுதியோட ஒப்பிடுகிறோம். ஏற்றுமதி இறக்குமதி வருமானங்கள், அதாவது அந்நிய, அது மட்டும் இல்ல, அந்நிய செலாவணி கிடைப்பன, அந்நிய செலாவணி பரிமாற்றம் தொடர்பாக இல்ல அந்நிய செலாவணி வரவு செலவு தொடர்பாக இந்த 2 ஆண்டினுடைய முதல் 4 மாதங்களுக்கு இடையிலான ஒப்பீடு இங்கே செய்யப்பட்டிருக்கு. முதல் எங்களுக்கு விளங்கிட்டு சரிதானே. 2022 ஆண்டினுடைய முதல் 4 மாதங்களையும் 2023 முதல் 4 மாதங்களையும் முக்கியமாக ஒப்பிடுகிறார்கள். சில இடங்களில் 2022 2023 முழு ஆண்டுக்குமான ஒப்பீடுகளும் இருந்திருக்கு. அது ஒரு ஆழமான ஒப்பீடாக இல்லை. இந்த ஒப்பீடுகளோடு சேர்த்து அது ஆண்டினுடைய தொகையை தீர்மானிக்கிறதில்லை. இந்த காலப்பகுதியினுடைய பங்களிப்பு தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. கிரேட். பெரும்பாலானாக்கள் எல்லாருமே சொன்ன விடைகள் சரியானவை. அப்போ முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு விடைக்கு போகிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் இன்னும் பயிற்சி செய்ய வேண்டி இருக்குது என்று நினைக்கிறேன். இங்கே 2022 முதல் 4 மாதங்கள் 2023 முதல் 4 மாதங்கள் அந்நிய செலாவணி பரிமாற்றம் தொடர்பிலான புள்ளி விவரங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பதில் நாங்கள் எல்லாரும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த இணக்கம் எங்களுக்கு சரி, இதில் சந்தேகம் இல்லை.
சரி, அடுத்தது இந்த உரைப்பகுதியை நாங்கள் எப்படி உடைக்கப் போகிறோம் என்று சொல்லி, இந்த உரைப்பகுதியை உடைக்கிறதுல எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. பந்தி ஒரு பந்தியாவது நாங்கள் முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருந்தால்தான் அதை உடைக்கலாம். இல்லாவிட்டால் கொஞ்சம் எங்களுக்கு அதில் கஷ்டம் இருக்கும். நான் ஒரு பந்தி உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரியாக இதை செட் பண்ணி இருக்கிறேன். வாசிக்கிறதுல ஏதேனும் நெருக்கடி, ஃபோனில் வாசிக்கிறார்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கலாம். சரிதானே? என்னால் இயன்ற வரைக்கும் உங்களுக்கு அதை சுருக்கப்படுத்தி இருக்கிறேன். இதை விட சுருக்கினால் கஷ்டம். அந்த முதல் பந்தியை நாங்கள் எப்படி உடைக்கலாம், இதில் யார் எனக்கு உடைக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடாது. நீங்கள் ஆன்லைனுக்கு வாங்க, நான் கேட்குறாள் உதவி செய்யுங்க. சிவராம் புதுசாக வந்திருக்கிறபடியே நான் சிவராமை கூப்பிடுகிறேன். சிவராம் ஆன்லைனில் வந்தீங்க, போயிட்டீங்க போல இருக்குது. இதில் சார் அந்த 3 உடைக்கலாம். சிவராம் எனக்கு எதில் உடைக்க வேணும்னு சொல்லி சொல்லுங்க. 3 உடைக்கலாம் சார். இது சரி, நீங்கள் சொல்லுங்கள் எதில் உடைக்க வேணும்னு சொன்னீங்கன்னா சரி. 2022 தொடர்புடைய 28% வீழ்ச்சி அடைஞ்சது இந்த இடத்துல உடைக்கலாம். எத்தனையாவது லைனில் சொல்றீங்க? முதலாவது பந்தி முடிஞ்சு 2வது பந்தியில 5வது அப்படியே கீழே இழுத்து கொண்டு வந்து. நான் இந்த முதலாவது பந்தியை உடைச்சு தர சொல்லி கேட்கிறேன். ஆமாம் சார், அதுல முதலாவது பந்தியை நாங்கள் இந்த 28% வீழ்ச்சி அடைஞ்சது. அது எத்தனையாவது லைன்ல இருக்குது இல்ல, அவர் அடுத்த மற்ற பந்திக்கு போயிட்டு முதலாவது பந்தியில இல்ல. அது இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுற பகுதியை தான் கேட்கிறேன். அடுத்தது சார், அடுத்த பந்தியில. இப்ப எனக்கு முதலாவது பந்தியை உடைக்கணும். முதலாவது பந்தி உடையாம நாங்க 2வது பந்திக்கு போகாம முதல் பந்தியை எப்படி உடைக்கலாம்? இதுல 3 விஷயம் சொல்லிடுறாங்க. இறக்குமதி, ஏற்றுமதி, மற்றது தொழிலாளர் பண அழுப்பல், மற்றது சுற்றுலாத்துறை. அப்படி நினைச்சுதான் நான் அதை உடைக்கலாம்னு சொன்னது. அது சரி. அதுல நீங்க சொன்னது போல ஏற்றுமதி இறக்குமதி தனித்தனியாக பார்க்கலாம், அல்லது ஏற்றுமதி இறக்குமதி ஒன்றாக பார்க்கலாம், தொழிலாளர்கள் பண அனுப்பலை பார்க்கலாம், சுற்றுலா வருமானங்களை பார்க்கலாம். 3 பெரிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அது ஏற்றுமதி தனியாக இறக்குமதி தனியாக சொன்னால் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதில் இருக்கக்கூடிய இந்த பந்தியில சின்ன சின்ன துண்டாக உடைச்சு அது இந்த சாராம்சத்தை எழுதி கொண்டு வந்தால் தானே 3ல் ஒரு பங்கா சுருக்கலாம். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேணும். ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுவது வேற, 3ல் ஒரு பங்கா சுருக்கிறது வேற. தனி வாக்கியத்தில் எழுதுறதுன்றது அது ஒரு என்ன சொல்ற எசன்ஸ், இது யூஸ். சரி, அப்போ அவருடைய அந்த பார்வை சரி. நான் சிவகுமாரி உங்கள்கிட்ட வாரன், சிவகுமாரி பவன், நீங்கள் ஒன்றில் இருக்கிறீங்க. எனக்கு சொல்லுங்க, எங்க உடைக்கலாம் இந்த முதல் பந்தியை நாங்கள் உடைக்கலாம்? முதல் பந்தி அந்த 4வது வரியில இருப்பினும் அது வரை ஒரு கருத்து வர மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க. அதுக்கு முன்னுக்கு சுருக்கம் அடைந்தது, அதுல சுருக்கம் அடைந்தது இதுல உடைக்கிறீங்க. சரியா? இருப்பினும் தொடக்கம் வீழ்ச்சி அடைந்து காணப்பட்டது என்று வருது சார். அதுல இருந்து 4 கணிசமான அளவுக்கு வீழ்ச்சி அடைந்து காணப்பட்டது. வீழ்ச்சியாக காணப்பட்டதா இந்த இடமா? ஆமாம் சார். ஓகே, இது சரியா? அடுத்தது பங்களித்தது 2023 ஏப்ரலில் ஏற்றுமதி வருமான இதுவா சார். முக்கியமான பங்களிப்பு. சார். சரி, அடுத்தது அங்கால அப்படியே அம்பலத்தையும் கொண்ட இருக்கலாம், 4 கிடைக்கலாம் மாதிரி இருக்கு.
4 துண்டாக உடைக்கிறோமா, மேலே ஒரு துண்டு, அடுத்த ஒரு துண்டு, அடுத்த ஒரு துண்டு, அடுத்த ஒரு. சரி, வேற யாராவது இதை நான் இன்னும் கொஞ்சம் உடைச்சா நல்லம் அப்படின்னு நினைக்கிறார்கள் யாராவது? நான் சொல்லுவேன். ஒவ்வொரு முற்றுப்புள்ளிக்கும் உடைச்சா என்ன சார்? ஓகே, தானே ஐடியாவுக்கு முதலாவது முற்றுப்புள்ளியில தான் உடைச்சிருக்கிறோம். அடுத்ததும் அப்படித்தான் உடைச்சிருக்கு. ரெண்டாவதும் இல்ல, இதுல ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, இதுல அதுல ஒரு இருக்குது. சரி, அடுத்தது மூன்றாவது முற்றுப்புள்ளியில உடைச்சாச்சு. அதுக்கு அடுத்ததான் பதிவு செய்தன, வருவாய்களை பதிவு செய்தன எங்களிடத்துல உடைக்க சொல்றீங்க. அதுவும் சரி. அதுக்கு அடுத்த முற்றுப்புள்ளி சரி. அதுக்கு இடையில ஒன்று வருது சார், வீழ்ச்சி அடைந்துள்ளன. கீழே இருந்து மூன்றாவது மேல இடையில. ஓகே, அப்படி உடைக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இந்த இடத்துல உடைக்கலாம், கடைசி கூட முடியுது. சரி, அப்போ நாங்கள் அப்படி ஒரு கால் வச்சு பார்ப்போம். கடைசி அவங்க முதலே சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ இப்படி ஒரு ஒரு ஆக்கள்கிட்ட ஒரு ஒரு விதமான ஐடியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் சொல்கிறேன், இயலுமான வரைக்கும் நீங்கள் இப்படி ஒரு ஒரு முற்றும்புள்ளியாக உடைக்கிறது அல்லது ஆக கூடினது 2 வசனங்களை உடைக்கிறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். கொஞ்சம் உங்களோட வேலையை குறைக்கும். மற்றது சில ரெண்டா உடைச்சு போட்டு நீங்கள் எழுதி கொண்டு போக 2 ஒன்று தொடர்ச்சியாக இருக்குது என்றால் அந்த இடத்துல 2ஐயும் சேர்த்து நீங்கள் பார்க்கலாம். முதல் உடைக்கைக்குள்ள கொஞ்சம் சின்ன பீஸாக வெட்டுறது நல்லது, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. அப்படி வெட்டைக்குள்ள இன்னும் ஒரு நெருக்கடி ஒன்று வருது போல என்று தெரிஞ்சால் திருப்பி சேர்த்து விடலாம், சேர்க்கிற பிரச்சனை இல்லை. ஜெகஜிம்மன் நீங்கள் சொல்லுங்க, உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், சொல்லுங்க. சார் இதுல என்னன்னா சார், முதலாவதுல நீங்கள் அந்த சுருக்கம் அடைந்தது இருப்பினும் என்ற சார், அது இந்த சொல்ல வந்த கருத்தை தொக்கி கொண்டு நீங்க சார், அப்போ அதுல அந்த முற்றுப்புள்ளி போடுங்க. அந்த இடத்துல உடைக்க வேணாம்ன்றீங்க. இங்க இருப்பினும் என்று சொல்லப்படுகிறதால முழு சொன்ன விஷயத்த திரும்ப அது விழிக்கிற மாதிரி ஒன்று சொல்லவில்லை. அந்த மில்லியனுக்கு சுருக்கம் அடைந்தது என்று சொல்லி போட்டு இருப்பினும் என்று சொல்றதால அது சில வேளைகளில் நாங்கள் அது இல்லை. நான் இப்போ சில இடத்துல இப்படி உடைச்சிருக்கிறேன், என்ன சில இடத்துல 2 கோட்டை போட்டு உடைச்சிருக்கிறேன். நம்ம அந்த உடைப்பு பொருத்தமில்லை என்று நீங்கள் கருதினால் எழுதி கொண்டு போகைக்குள்ள நாங்கள் அதில் வித்ட்ரோ பண்ணலாம். இது தீர்மானம் இறுதியானதல், சரிதானே? நாங்கள் செய்து கொண்டு போகைக்குள்ள அதை பார்க்கலாம். சரி, உங்களுக்கு இப்படியே வச்சுக்கொண்டு உங்களை இந்த துண்டங்களாக உடைச்சி வச்சிருக்கிறது 1 2 3 4 5 6 7 துண்டங்களாக நாங்கள் ஒரு வசதி கருதி உடைச்சிருக்கிறோம், சரிதானே? சில பேர் அதில் 7 துண்டங்களில் உடன்பாடு இல்லை, சில பேருக்கு 4 அல்லது சில பேருக்கு 5 துண்டம் போதுமானதாகவும் இருந்திருக்கு. அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை, அது நீங்கள் உங்களுடைய வசதிக்கு எடுத்துக்கொள்ளலாம், சரிதானே? நான் உங்களுக்கு ஒரு சொற்ப நேரம் கொடுக்குறேன், ஒரு 10 நிமிடம் கொடுக்கலாம். நீங்கள் இதில் இருக்கிற 1 2 3 4 5 6 7 துண்டங்களுக்கும் அதனுடைய சாராம்சங்களை 7 வசனங்கள் 7 சிறிய வசனங்களில் ஆக்கிக்கொள்வதற்காக நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான். இப்போ 8:37 8:47க்கு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். நான் கேட்கிறவர் எனக்கு பதில் சொல்ல வேணும். இப்படித்தான் நான் எழுதியிருக்கிறேன், சரிதானே? நான் இதை துண்டமாக்குறதை நான் எப்படி நினைக்கிறேன், நான் உங்களோட வசதிக்காக துண்டமாக்கி தந்துட்டு அந்த கேள்வியை செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொன்ன விடைகளை மறுதளிக்கிறதாக நான் சொல்ல இல்லை, இருந்தாலும் நான் ஒருக்கா துண்டமாக்கி தாரேன். ஏற்றுமதிகளின் வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதிகளில் ஏற்பட்ட பாரிய அளவிலான வீழ்ச்சி ஒன்றின் காரணமாக ஏற்றுமதிகளின் வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதிகளில் ஏற்பட்ட பாரிய அளவிலான வீழ்ச்சி ஒன்றின் காரணமாக வணிகப் பொருள் வர்த்தக கணக்கு பற்றாக்குறையானது 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 728 மில்லியனிலிருந்து 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 583 மில்லியனுக்கு சுருக்கம் அடைந்தது. இருப்பினும் 2023 பிப்ரவரியிலிருந்து வர்த்தக பற்றாக்குறையானது மாதாந்த அடிப்படை ஒன்றில் அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பித்தது. 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் அப்போ இந்த காண்பித்தது என்ற இடத்துல உடைக்கும். 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் வர்த்தக கணக்கின் ஒன்று சேர்ந்த பற்றாக்குறையானது ஐக்கிய அமெரிக்க டாலர் 1444 மில்லியனாக விளங்கி
2022 அதே காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 3125 மில்லியனில் இருந்தான கணிசமானதொரு அளவிலான வீழ்ச்சியாக காணப்பட்டது. வணிகப் பொருள் ஏற்றுமதிகளில் இருந்தான வருவாய்கள் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 849 மில்லியனுக்கு 12.6% வீழ்ச்சி அடைந்து 2011 ஏப்ரலில் இருந்தான தாழ்ந்த அளவிலான வருவாய்களை பதிவு செய்தன. மெதுவடைகின்ற வெளிநாட்டு கேள்வியுடன் இணைந்த ஆடைகள் உள்ளடங்கலாக இந்த பதிவு செய்தன என்ற இடத்தில் உடைக்கிறது. மெதுவடைகின்ற வெளிநாட்டு கேள்வியுடன் இணைந்த ஆடைகள் உள்ளடங்கலாக கைத்தொழில் ஏற்றுமதிகளில் இருந்தான வருவாய்களில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது முன்னைய ஆண்டொன்றுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் ஏற்றுமதி வருவாய்களில் ஏற்பட்ட இச்சுருக்கத்துக்கு முக்கியமாக பங்களித்தது. அதேவேளை ஏப்ரல் விடுமுறை காலப்பகுதியில் காணப்பட்ட குறைந்த அளவிலான நடவடிக்கைகளினால் பகுதி அளவில் உந்தப்பட்டு அநேகமான முக்கிய ஏற்றுமதி வகைகளில் இருந்தான வருவாய்களில் ஏற்பட்ட பரந்த அடிப்படையிலான ஒரு வீழ்ச்சியின் காரணமாக ஏற்றுமதி வருவாய்கள் மாதாந்த அடிப்படையில் வீழ்ச்சி அடைந்துள்ளன. நான் இதில் உடைக்கலாம் என்று யோசித்தாலும் சரி, சில பேருடைய வசதி கருதி இதிலையும் உடைக்கலாம், இந்த பகுதியிலையும் உடைச்சு சரிதான். 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் ஒன்று சேர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் ஐக்கிய அமெரிக்க டாலர் 3846 மில்லியனாக பதிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டின் அதே காலப்பகுதியின் 9% வீழ்ச்சி ஒன்றாக விளங்கியது. அப்போ இது கடைசியாக இந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கும். இதில் 3, 6, 7 துண்டங்களாக உடைச்சிருக்கிறேன். உங்களுடைய வசதியை பொறுத்து சில வேளைகளில் இந்த 7 துண்டங்களுக்குரிய வசனங்களை சேர்த்து எழுதுகிற போது 6 வசனமாக எழுத வேண்டிய தேவை வரலாம். 6 வசனமாக எழுத வாய்ப்பு கிடைக்கும். சில வேளையில் 7ஆகவே எழுதி வைத்திருக்கலாம். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு வசனத்தை எழுதிட்டு அடுத்த வசனம் எழுதுறதுக்கு இடையில ஒரு வரி இடைவெளி விடுங்க. அந்த திருத்தங்களை வட்டி கட்டி செய்து மாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்போ நேரம் 8:40. சரி, நான் உங்களுக்கு ஆஃப் ரெக்கார்டிங்கில் போடுறேன். ஆஃப் ரெக்கார்டிங்கில் போட்டுட்டு 15 நிமிஷம் தாரேன். இந்த பந்தியை 15 நிமிஷம் வேணால் கூடியது 10 நிமிஷம் தாரேன். இந்த பகுதியை 7 வசனங்களையும் சுருக்கி சிறிய வசனங்களாக எழுதுவதற்கு. நான் பதில் கேட்கிற ஆட்கள் யார்கிட்ட இருந்து நான் விட எதிர்பார்க்கிறேனோ அவர்கள் எனக்கு பதில் சொல்ல வேணும். 8:50. பதில் சொல்லாத வெறும் சேலமரிலிருந்து அகற்றப்படுவார். சரி, உங்களுடைய டைம் கவுண்டிங் ஸ்டார்ட். சரி, நாங்கள் 10 நிமிட இடைவேளை விட்டிருந்த நாங்கள் எல்லாருமே எழுதியிருப்பீங்க என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதை நாங்கள் வளமையாக சேலமரில் அப்படி செய்கிறதில்ல, இந்த நேரத்தை மிச்சம் பிடிக்கிறோம் என்ற அடிப்படையில் நானே அதுக்குரிய சுருக்கத்தை சொல்லி உங்களுடைய விடைகளோடு ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறது. இன்றைக்கு அந்த முறைமையை மாற்றி இருந்தோம். என்னென்னா நீங்கள் நிறைய பேர் செய்து கொண்டு வரையில்லை என்பது உண்டு. அடுத்தது ஒரு நிர்பந்தம், ஒரு விதமான அழுத்தத்தை உங்கள்கிட்ட கொடுப்போம். அப்படி அதன் மூலமாகத்தான் நீங்கள் எழுதினதுக்கும் எழுதக்கூடிய சரியான, மிகவும் சரியான அல்லது உத்தமமான ஒரு விடை. ஏன்னா ஒரு ஒப்டிமம் ஆன்சரோட உங்களுடைய ஆன்சர் எவ்வளவு தூரம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல பதில் என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதிலோட உங்களுடைய பதில் எவ்வளவு தூரம் பொருந்தி போகிறது அல்லது அதில் இருந்தான விலகல் எப்படி இருக்குது என்று நீங்களே அளந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களை நீங்களே மதிப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு 10 நிமிஷம் போனால் பரவாயில்லை, நாங்கள் மெல்ல படிப்போம், ஆனால் இன்னும் சரியாக படிப்போம். சரி, முதலாவது துண்டம் என்று நான் சொல்லுகிறது இந்த பகுதி சரிதானே. இது எங்களுடைய முதலாவது துண்டமாக இருந்தது. ஏற்றுமதிகளின் வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதிகளில் ஏற்பட்ட பாரிய அளவிலான வீழ்ச்சி ஒன்றின் காரணமாக வணிகப் பொருள் வர்த்தக கணக்கு பற்றாக்குறையானது 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட
ஐக்கிய அமெரிக்க டாலர் 728 மில்லியனிலிருந்து 2023 ஏப்ரலில் 583 மில்லியனுக்கு சுருக்கம் அடைந்தது. அப்ப நான் பிள்ளைகளுக்கு இதுல சில சொற்பதங்களை இந்த நேரத்தில் விளங்கப்படுத்துகிறேன். உங்களுடைய ஆன்சர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இந்த வணிக பொருள் வர்த்தக கணக்கு என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சரிதானே? வணிக பொருள் வர்த்தக கணக்கு என்றால் என்ன? வெளிநாட்டு வருமானங்களை நாங்கள் இப்படி ஒவ்வொரு கணக்குகளாக பிரித்து காட்டுறது உண்டு. வெளிநாட்டு வருமானங்கள், வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவணி கிடைக்கிற வழிமுறைகளை நாங்கள் 2 பெரிய கணக்குகளாக எடுத்து காட்டுகிற நாங்கள். ஒன்று நடைமுறை கணக்கு, அடுத்தது மூலதன கணக்கு என்று சொல்லி காட்டும். இப்போ இதில் வெளிநாட்டு கணக்கு சாதாரணமாக பொருளியல் படிக்கிற பிள்ளைகள் அல்லது அபிவிருத்தி புவியியல் படித்தவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் விளங்கிக் கொள்வார்கள். சென்மதி நிலுவைன்னு ஏழில் படிச்சிருப்பீங்க. சரிதானே? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்று சொல்லி சொல்கிறது. பிஓபி, பிஓபி அல்ல பிஓபி. அதில் முதலாவது கணக்கு வர்த்தக கணக்கு அல்லது வணிக பொருள் கணக்கு. இது பொருட்களினுடைய ஏற்றுமதி மூலமாக கிடைக்கிற வருமானம். அப்போ இந்த வணிக பொருள் ஏற்றுமதிகளில் இருந்தான இது முதலாவது விடயம். இப்படி போட்டால், இப்படி ஒரு கோடு போட்டு வருமானம், வருவாய்கள் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். வருமானம் இதில், செலவு இதில். சரியா? இப்போ இதில் நாங்கள் வருமானத்தை போடுறோம் எவ்வளோ என்று சொல்லி ஏற்றுமதியால் கிடைச்ச வருமானம் இதில் போடுவோம். இறக்குமதியால் ஏற்பட்ட செலவு, இறக்குமதி செலவு, இதை இதில் போடுவோம். இதில் நான் 3-4 புள்ளியிலையும் இது 5 புள்ளியிலையும் போடுவேன். மூன்றாவது கணக்கு அதனுடைய மீதி என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ இது வரவு, மற்றது செலவு, இது மீதி என்று வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த பொருட்களினுடைய வணிக பொருள் கணக்கில் ஏற்றுமதி வருவாய்கள் ஒரு தொகை இருக்கும், இறக்குமதி செலவு ஒரு தொகை இருக்கும். இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் இந்த கணக்கில் எப்போவுமே ஏற்றுமதியால் கிடைக்கிற வருமானத்திலும் பார்க்க இறக்குமதி செலவினம் அதிகமாகத்தான் இருக்கும். அப்போ இதனுடைய மீதி சயவில வரும். சரிதானே? சயவில வரும். இந்த சயவில வரைக்கு அதுக்கு நாங்கள் வர்த்தக பற்றாக்குறை என்று சொல்லி சொல்லுவோம். வணிக பொருள் வர்த்தக கணக்கு பற்றாக்குறை. அப்போ சுருக்கமாக வர்த்தக பற்றாக்குறை அல்லது வணிக கணக்கு பற்றாக்குறை ரெண்டு. இந்த வர்த்தக பற்றாக்குறை எப்போவுமே மைனஸில் தான் இருக்கும். இலங்கையில் இந்த வரலாற்றில் இது ப்ளஸில் வந்ததாக இல்லை. சரிதானே? இப்போது இறக்குமதி செலவினம் அதிகமாகத்தான் இருக்கும். வெளிநாட்டு காசு வந்த அளவை விட வெளிநாட்டு காசு போனது கூடவாக இருக்கும். அது மைனஸ் கண்டு இருக்கும். அவ்வாறு சயவில் இருப்பதனால அதை சொல்லுகிறது நாங்கள் வர்த்தக பற்றாக்குறை. இந்த வர்த்தக பற்றாக்குறை, வணிக பொருள் கணக்கு பற்றாக்குறை, அது 2 காரணிகளில் தங்கி இருக்குது. ஏற்றுமதி வருமானம், இறக்குமதி செலவினம் என்கிற 2 காரணிகளில் தங்கி இருக்கு. ஏற்றுமதி வருமானம், இறக்குமதி செலவினம் என்கிற 2 காரணிகள் இருக்கு. இப்போ இறக்குமதி செலவினம் மாறாமல் இருக்க ஏற்றுமதி வருமானம் கூடினால், இறக்குமதி செலவு மாறாமல் அதே அளவிலேயே இருக்குது, ஏற்றுமதி வருமானம் கூடினால் இந்த பற்றாக்குறை ஒருபோதும் மிகையாக வராது. பற்றாக்குறை மிகையாக வராது. ஆனால் பற்றாக்குறையின் அளவு குறை. அப்போ உங்களுக்குள்ள கதைக்கிறார்கள், மெக்கானிக் பாடி போட்டு கதைக்கணும், வீட்டில் கதைக்கிறார்கள். அப்போது பற்றாக்குறை நான் சும்மா ஒரு கதைக்கு சொல்லுகிறேன். ஒரு 1000 மில்லியன் டாலர்களாக இருக்குமாக இருந்தால், 1000 மில்லியன் டாலர்களாக இருந்தது ரெண்டால் சில நேரங்களில் அடுத்த ஆண்டில் அது 850 மில்லியனாக இருக்கலாம். மைனஸ் தான். மைனஸ் 1000 இருந்தால் மைனஸ் 850 இருக்கலாம். இப்போ சொல்லுங்க, சய 1000 இருக்கிறது இலங்கைக்கு நல்லதா, சய 850 இருக்கிறது இலங்கைக்கு நல்லதா? சய 850.
எண்ணூற்றம் 850 நல்லது. 850 நல்லது. என்னன்னா இலங்கை ஈடுகட்ட வேண்டியது $850 தான். $1000 இருந்தா மைனஸ் 1000 இலங்கைக்கு ஏதோ ஒரு விதத்திலே $1000 தேவைப்படும். அப்போ இது பற்றாக்குறை 1000 இருந்து 800 700 900 வந்தால் அதை சொல்றது பற்றாக்குறை சுருக்கமடைகிறது. பற்றாக்குறை சுருக்கமடைகிறதுங்கிறது இந்த வார்த்தை பற்றாக்குறையின் அளவு குறைஞ்சோண்டு போகுது. ஆனால் பற்றாக்குறை தான். பற்றாக்குறை விரிவடைந்தது என்றால் 1000 இருந்து 1000 சொச்சத்துக்கு போயிட்டு சரிதானே. பற்றாக்குறை சுருக்கமடைந்தது. இப்போ இங்கே இந்த பற்றாக்குறை சுருக்கமடையக்கூடிய காரணிகள் இதை வச்சு கொண்டு தான் உங்கள்ட்ட கேள்விகள் கேட்கிறவங்கள் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற வகையிலான கேள்விகளை இந்த உரைப்பகுதிகளை வச்சு கொண்டு தான் கேட்பாங்க. இந்த 2 காரணி இருக்கு. ஒன்று ஏற்றுமதி வருமானம், 2வது இறக்குமதி செலவினம். அப்போ நாங்கள் இங்கே பார்க்க வேணும், சில வேளையில ஒன்று மாறாமல் இருந்து கொண்டு மற்றதில் மாற்றம் நடக்குது. இப்போ பார்த்துக்கொள்வோம். ஏற்றுமதி வருமானம் மாற இல்லை, இறக்குமதி செலவு குறையுது. விளைவு சாதகமோ பாதகமோ? ஏற்றுமதி வருமானம் மாற இல்லை, இறக்குமதி செலவு குறையுது. விளைவு சாதகம் பாதகமோ? பாதகம். ஓ, ஏற்றுமதி வருமானம் நாங்கள் ஒரு கற்பனையாக சொல்லுகிறோம். ஏற்றுமதி வருமானம் 1000 இருந்தது சரிதானே. ஏற்றுமதி வருமானம் 1000 இருந்தது. இறக்குமதி செலவு 3000 இருந்தது. இப்ப 1000 மாற இல்லை, இறக்குமதி செலவினம் 3000 இருந்து 2700 மாறிவிட்டது. இப்ப பற்றாக்குறை எப்படியா மாறும்? முதல் பற்றாக்குறை எவ்வளவு? 2000 மைனஸ்ல இருந்தது. இப்ப 1700 மைனஸா மாறிட்டு. அப்போ இலங்கை $2000 கடன்பட வேண்டிய இடத்துல $1700 கடன்படக்கூடியதாக இருக்கும். அதுக்கு சாதகம். அப்ப ஏற்றுமதி மாறாம இருக்கேங்க, இறக்குமதி குறைஞ்சால் சாதகம். ஏற்றுமதி மாறாம இருக்கேங்க, இறக்குமதி கூடினால் பாதகம். சரி. இறக்குமதி மாறாம இருக்கேங்க, ஏற்றுமதி குறைஞ்சால் பாதகம். இறக்குமதி மாறாம இருக்கேங்க, ஏற்றுமதி குறைஞ்சால் பாதகம். என்ன பிரச்சனை? சரி. ஏற்றுமதி இறக்குமதி மாறாம இருக்கேக்கு ஏற்றுமதி அதிகரிச்சால் சாதகம். ஆனால் எப்பவுமே இங்க சாதகம் பாதகம் என்பது பற்றாக்குறை இல்லாமல் போவதாக இருக்காது. துன்பம் தான். துன்பத்தினுடைய அளவு குறைகிறதைத்தான் நாங்கள் சாதகம் என்று சொல்றோம். துன்பம் இல்லாத ஒரு இன்ப நிலை வரும் இலங்கைக்கு இதுல இல்ல சார். துன்பம் இல்லாம ஒரு இன்ப நிலை வருமோ? வராது. அது வராது. ஆனால் துன்பத்தினுடைய அளவு குறையும் இலங்கைக்கு. அது விளங்குதா உங்களுக்கு? சரி. ஏற்றுமதி ஒரு 20% கூடுது, இறக்குமதி 10% கூடுது. இப்ப சாதகமோ பாதகமோ? சமம் சார். சரி, ஒரு மாற்றம் இல்லை சார். ஏற்றுமதி ஒரு 10% கூடுது, இறக்குமதி ஒரு 20%. சாரி, ஏற்றுமதி 20% கூடுது, இறக்குமதி 10% கூடுது. சாதகம் சார். கொஞ்சம் சாதகம் இலங்கைக்கு. ஏனண்டா ஏற்றுமதி கூடைக்குள்ள இறக்குமதி பேசாம இருந்ததுன்னா இலங்கைக்கு கஷ்டம் கூட. இப்ப கொஞ்சம் கஷ்டம் குறையும். விளங்குதா சொல்றது? ஏற்றுமதி அதிகரிக்கிற வீதம் இறக்குமதி அதிகரிக்கிற வீதத்திலும் பார்க்க பெருசா இருந்தால் சாதகம். நான் சொல்றது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தா என்ன திருப்பி கேட்கணும். விளங்குதா இல்லையா? விளங்குது. சரி. மற்ற பக்கமாக ஏற்றுமதியும் குறையுது, இறக்குமதியும் குறையுது. இந்த குறைகிறதுல எது பெருமளவு குறைஞ்சா இலங்கைக்கு லாபம்? இறக்குமதி குறைஞ்சா. இறக்குமதி பெருமளவு குறைய, ஏற்றுமதி சிறிதளவால குறைஞ்சதுண்டா. இறக்குமதி நல்லா குறைஞ்சு ஏற்றுமதி கொஞ்சம் குறைஞ்சதுண்டா இலங்கைக்கு லாபம்.
என்ன இலங்கைக்கு லாபம் அல்ல, இலங்கைக்கு நன்மை. லாபம் என்றா பிளஸ்ல வரணும், நன்மை. விளங்குதா சொல்றது உங்களுக்கு? ஏற்றுமதி பெருமளவு அதிகரிக்க முடியல, கொஞ்சம் அதிகரிக்குது. இறக்குமதி பெருமளவு அதிகரிக்குதுன்னா இலங்கைக்கு லாபமும் நன்மையும் இந்த தீமையும். ஏற்றுமதி கொஞ்சம் கூடி இறக்குமதி நல்லா குடிச்சதுண்டா இலங்கைக்கு தீமை, இலங்கைக்கு நெருக்கடி. சரி, ஏற்றுமதி கொஞ்சம் குறையுது, இறக்குமதி நல்லா குறையுது, லாபம் நன்மை. அப்ப அதனாலதான் நீங்கள் பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய பொருளாதார கொள்கைகள்ல சில காலப்பகுதிகளில் உளுந்து இறக்குமதி, மஞ்சள் இறக்குமதி, பல வகைகளினுடைய இறக்குமதி, உள்ளாடைகளினுடைய இறக்குமதி, இப்படி என்று சொல்லி பல இறக்குமதிகளை கட்டுப்படுத்தினார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மஞ்சளுக்கு ஏன் தட்டுப்பாடு வந்தாண்டு கன பேருக்கு தெரியாது, ஏன் உளுந்துக்கு தட்டுப்பாடு வந்தாண்டு கன பேருக்கு தெரியாது. சரிதானே? ஏன் அவற்றினுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்தினார்கள். அப்படியே வாகனங்களினுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்தினார்கள், வாகன உதிரி பாகங்களினுடைய இறக்குமதிகளை கட்டுப்படுத்தினார்கள். இப்படி கட்டுப்படுத்துறது நன்மை என்ன, நோக்கம் என்ன? செலவை பெருமளவாக குறைப்பது. அந்நிய செலாவணி வெளியில போய்கொண்டுதான் இருக்கும். மருந்து இறக்குமதி செய்யணும், அரிசி இறக்குமதி செய்யணும், உப்பு இறக்குமதி செய்யணும், தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன், நெத்தலி கருவாடு, மாசி கருவாடு எல்லாம் இறக்குமதி செய்யணும். அதை நிப்பாட்டையில அத்தியாவசியம் அல்லாத பொருட்களினுடைய இறக்குமதியை கட்டுப்படுத்துவதன் மூலமாக மைனஸை குறைக்கலாம். ஏற்றுமதி அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழியும் இருக்கையில ஏற்றுமதியும் வீழ்ச்சி அடைய தொடங்குது. அப்ப இறக்குமதியை பெருமளவு வீழ்ச்சி அடை செய்வதற்காக இப்ப இலங்கையின் பொருளாதாரம் விளங்க வேண்டாம், இந்த விஷயம் விளங்கினால்தான் விளங்கும். அரசாங்கம் எடுக்கிற தீர்மானங்களை இப்போ வாகன இறக்குமதியை அனுமதித்தால் இலங்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. திருப்பி டாலர் பெற்றா கூட வரப்போகுது. சரிதானே? இலங்கையில இருக்கிற டாலர் இல்லாம போகுது. என்ன வார டாலர் 100, போற டாலர் 1000 இலங்கையின் கையிருப்பில் இருக்கிற டாலர் 1000 100 ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் $900 குறைய போகுது. இப்படியாக ஒவ்வொரு வாகனத்துக்கும் குறைஞ்சு கொண்டு போக போக கடைசியா இலங்கைக்கு பழைய நிலைமை வந்தது. அப்போ இப்படியாக அந்த பொருளாதார தன்மை விளங்க வேணுமாக, அதுக்குதான் இந்த பந்தியை இவ்வளவு தூரம் விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. சரி, அப்ப முதலாவதனுடைய சாராம்சம் என்ன? யார் எழுதி வச்சிருக்கிறீங்க? முதலாவதனுடைய சாராம்சத்தை சொல்ல போற ஒரு ஆள் ஆன்லைனுக்கு வாங்க. ஓகே, இர்ஃபான் முதல் வந்தபடியா நான் அவரை கேட்கிறேன். முதலாவதனுடைய சாராம்சம் நீங்க என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க? இறக்குமதி வீழ்ச்சியின் காரணமாக வணிகப் பொருள் வர்த்தக கணக்கு பற்றாக்குறை கடந்த ஏப்ரலை விட 2023 ஏப்ரல் குறைவடைந்தது. வணிகப் பொருள் திருப்பி வாசிங்க. இறக்குமதி வீழ்ச்சியின் காரணமாக வணிகப் பொருள் வர்த்தக கணக்கு பற்றாக்குறை கடந்த ஏப்ரலை விட 2023 ஏப்ரல் குறைவடைந்தது. என்ன காரணமாக சொன்னீங்க? இறக்குமதி வீழ்ச்சியால காரணமாக வணிகப் பொருள் வர்த்தக கணக்கு பற்றாக்குறை கடந்த ஏப்ரலை விட 2023 ஏப்ரல் குறைவடைந்தது. ஓகே, சரி. இவருடைய இந்த வசனத்தை நான் இன்னும் திருத்துவன் என்று சொல்லி நினைக்கிற ஒரு ஆள் மேக்கில ஒண்ணுக்கு வாங்க. ஹலோ சார். ஜிம்மன். ஓகே, சொல்லுங்க. 2022 ஏற்றுமதி இறக்குமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது இதன் மூலம் கிடைக்கும் வருவாயை 2023 குறைந்த போக்கினை காட்டின. திருப்பி சொல்லுங்க. 2022 ஆண்டில் ஏற்றுமதி இறக்குமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது இதன் மூலம் கிடைக்கின்ற வர்த்தக கணக்கு மூலம் கிடைக்கின்ற வருவாயை குறைந்து செல்லும் போக்கினை காட்டின. சரி, நீங்க உங்களோட மைக்க ஆஃபுக்கு போங்க. நீங்க சொன்ன விட பிள்ளைய இல்ல, இதை விட சிறப்பாக சொல்வதற்கு யார் இருக்கிறேன்?
சொல்லுங்க. 2022 பதிவு செய்யப்பட்ட ம். 28 ஐக்கிய அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது ம். 2003 வர்த்தக பொருட்களின் இறக்குமதி வீழ்ச்சி காரணமாக ம். 583 அமெரிக்க டாலராக சுருங்கியுள்ளது. சரி, நீங்கள் ஒரு விடயம் நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்றால், இந்த சுருக்கம் எழுதுகிற போது புள்ளி விவரங்கள் அவசியம் இல்லை. சரிதானே? அந்த டாலர்களினுடைய எண்ணிக்கை எல்லாம் எழுத வேண்டாம், அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த புள்ளி விவரம் ஏன் உங்களுக்கு தரப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், அவருடைய கருத்தை ஆதாரப்படுத்துவதற்காகத்தான் தருகிறார்கள். இதனுடைய பிரதானமான கருத்து என்ன? இந்த முதலாவது துண்டத்தினுடைய பிரதானமான கருத்து என்ன? சிவா சொல்லுங்க. இறக்குமதியுடன் ஒப்பிடும்போது இறக்குமதியில் ஏற்பட்ட பாரிய அளவிலான வீழ்ச்சியே வர்த்தக பற்றாக்குறையாக சுருக்கமடைந்தது. மிக சாராம்சம் என்ன, மிக சுருக்கம் என்னன்னு சொல்லுங்க சிவா, திருப்பியும் சொல்லுங்க. காரணத்தை இல்ல, காரணத்தை விட்டுட்டு விளைவை மட்டும் சொல்லுங்க. வீழ்ச்சி தான் அந்த வர்த்தக பற்றாக்குறையாக சுருக்கமடைந்தது. நாளை கணக்கு பற்றாக்குறையானது 2022 பார்த்து 2023 எல்லாரும் மற்றாக்கள் மைக்க ஓ பண்ணுங்க. சிவா ஒரு ஆளுக்கு தான் சொல்லியிருந்தேன், அவங்க கதைக்கட்டும். சரிதானே? மற்றாக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரலாம். நீங்க சொல்லுங்கம்மா. இறக்குமதியில் ஏற்பட்ட பாரிய அளவிலான வீழ்ச்சி தான் வர்த்தக பற்றாக்குறையாக சுருக்கமடைந்தது. காரணத்தை கேட்க இல்ல, விளைவை மட்டும் சொல்லுங்க. விளைவு இருக்கு. வணிக பொருள் வர்த்தக கணக்கு பற்றாக்குறையானது 2022 பார்க்க 2023 குறைவடைந்துள்ளது. வணிக பற்றாக்குறை சுருக்கமடையுது. என்ன பற்றாக்குறை சுருக்கமடைந்தது? சுருக்கமடைந்தது எப்ப? 2022 பார்க்க 2023 குறைவடைந்தது. 2022 என்று சொல்லப்பட்டிருக்குதா அல்லது காலம் அழுத்தி சொல்லப்பட்டிருக்கா? காலம் அழுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஏப்ரல்ல இருந்து 2022 ஏப்ரலுடன் ஒப்பிடுகையில் என்ன, அல்லது 2022 ஏப்ரலிலும் பார்க்க அப்படியும் எழுதலாம். ரெண்டு சொல்லத்தான் வரப்போகுது. ஏப்ரலும் பார்க்க 2023 ஏப்ரலில் 2023 ஏப்ரலில் வணிக பற்றாக்குறை சுருக்கமடைந்தது. எதனால சுருக்கமடைந்தது? இறக்குமதிகளின் வீழ்ச்சியால். இறக்குமதியின் வீழ்ச்சியாலையா? வீழ்ச்சி பாரிய அளவில் ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதியில ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சி. இறக்குமதி பாரிய வீழ்ச்சியினால் அல்லது பெருமளவு வீழ்ச்சியினால். ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதியின் பாரிய வீழ்ச்சியினால் அல்லது பெருமளவு வீழ்ச்சியினால் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் வணிக பற்றாக்குறை சுருக்கம் அடைந்தது. எத்தனை சொல்லில வருது? ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி பெருமளவு வீழ்ச்சி அடைந்ததால் 5 சொல்லு. 2022 ஏப்ரலுடன் 6 சொல்லு. ஒப்பிடுகையில் 7. 2023 ஏப்ரலில் 8. வணிக பற்றாக்குறை 9 சுருக்கமடைந்தது. 10 சொல்லு வந்துட்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்க இயலுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுருக்கிறோம். விஷயம் விளங்குதானே? இதுகின்ற மிக சுருக்கம் என்ன? 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் வணிக பற்றாக்குறை சுருக்கம் அடைந்தது. 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் அல்லது 2023 சமகாலம் என்றால் ஏப்ரல் என்று எழுதலாம். வணிக பற்றாக்குறை சுருக்கம் அடைந்தது. இதுக்கு சார் 2 தடவை ஏப்ரல் எழுதி போட்டோம் சார், எங்களை தூக்கில் போட மாட்டாங்களோன்னு கேட்குற கேஸும் இருக்குது. அப்படியெல்லாம் போடலாம். சரிதானே?
அப்போ 2022 ஏப்ரலுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரல் வணிக பற்றாக்குறை சுருக்கமடைந்து அதுக்குரிய காரணத்தை நாங்கள் சொல்லுகிறோம். ஏற்றுமதியிடம் பார்க்க இறக்குமதி பெருமளவு வீழ்ச்சி அடைந்து அல்ல வீழ்ச்சி அடைந்ததால் என்று சொல்லி 10 சொல்லில் எழுது. சரியா? அதை விட சுருக்கக்கூடியதாக அது சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க. என்னன்னா சார், இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சி வணிக பொருள் கணக்கில் பற்றாக்குறை ஏற்படுத்தி ஒரு வருடத்திற்குள் பற்றாக்குறை ஏற்படுத்தி என்று இருந்தாங்க. ஏன்னா சார், அந்த ஒரு வருடம் என்று ஏற்றுமதி இறக்குமதியில் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சி என்றால் அதன் பொருள் பந்தியில சொன்னதை விட தலைகீழா போயிடும். ரெண்டுமே பாரிய வீழ்ச்சி அடைஞ்சு ஏற்றுமதி இறக்குமதியில் ஏற்பட்ட சார் ஏற்றுமதி வீழ்ச்சியில ஒப்பிடுகையில் ஒரு வசனம் வருது இல்ல சார்? அப்படி என்றால் ரெண்டும் வீழ்ச்சி அடைதானே சார்? சொல்லுங்க, வசனத்தை திருப்பி சொல்லுங்க. ஒப்பிடுகையில் ஒரு வசனம் வருது இல்ல? வசனத்தை சொல்லுங்களே திருப்பி. ஏற்றுமதிகளின் வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் ஒரு வசனம் வருது இல்ல சார்? அப்ப ரெண்டும் வீழ்ச்சி அடைதானே சார்? ஏற்றுமதியுடன் இறக்குமதி வீழ்ச்சி அடைகிறது பாரிய அளவு வீழ்ச்சி என்றால் கருத்து ஏற்றுமதியும் பாரிய வீழ்ச்சி இறக்குமதியும் பாரிய வீழ்ச்சி. இங்க பாரிய வீழ்ச்சி ஏற்றுமதியில நடக்கும். பாரிய வீழ்ச்சி ஏற்றுமதியில் நடக்கையில ஏற்றுமதியில் ஒப்பிடும் போது இறக்குமதி தான் பாரிய வீழ்ச்சி அடையுது. அப்ப ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதியின் பாரிய வீழ்ச்சி என்று எழுதணும். அடுத்து சார், இந்த நீங்க சொன்னீங்கல்ல சார், இந்த ஆண்ட சொல்லி இந்த குறிப்பிடுறீங்க 2022 ஏப்ரல் 2023 ஏப்ரல் சொல்லுங்க. அதான் சார் ஒரு வருடம் சொல்லலாமா சார்? 2000 ஒரு வருடத்துக்குள்ள சொல்லலாமா? ஒரு வருடம் அல்ல, ஒரு மாதத்தை தான் சொல்றாங்க. இது என்ன, 22 ஏப்ரல் இருந்து 2023 ஏப்ரல் வருது இல்ல சார்? ஏப்ரலில் இருந்து 2023 ஏப்ரல் வரைக்குமான காலப்பகுதியே சொல்லையே அவர். 2023 ஏப்ரல் தொகை 588 இருக்குது அந்த மாதத்துக்கு மட்டும். 2022 ஏப்ரல்ல அது 728 மைனஸ் தான் 728 580. அது அந்த மாதத்தை மட்டும்தான் சொல்லுது. ஒரு வருஷம் சித்திரை மாதம் வந்த வருமானம் இவ்வளவு, இந்த வருஷம் சித்திரை மாதத்துல வந்த வருமானம் இவ்வளவு. ஆண்டு முழுக்க பற்றி சொல்லலைங்க. அந்த பொருள் விளக்க வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சு கொள்றீங்களா? நீங்க பொருள் கொள்றது அந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஏப்ரல் மட்டுமல்ல, அப்படி இல்லை. முதல் வருஷம் இப்ப நாங்க சொல்றேன், எனக்கு தைப்பொங்கலுக்கு இவ்வளவு செலவானது, இந்த வருஷம் தைப்பொங்கலுக்கு இவ்வளவு செலவானது, இடப்பட்ட காலத்தை பற்றி கருத்து இல்லை. பிள்ளைகளை விளங்கிட்டா இப்ப நீங்க எழுதின வசனத்துக்கும் வித்தியாசம் விளங்குதா? என்ன, ஏற்றுமதியிலும் இறக்குமதி பெருமளவு வீழ்ச்சி அடைய 2022 ஏப்ரலின் வணிக கணக்கு சுருக்கத்திலும் பார்க்கல, 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் வணிக பற்றாக்குறை சுருக்கம் அடைந்தது. ஓகேயா? பாருங்க. இருப்பினும் 2023 பிப்ரவரியிலிருந்து வர்த்தக பற்றாக்குறையானது மாதாந்த அடிப்படை ஒன்றில் அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பித்தது. இது என்ன சொல்றாங்க? பற்றாக்குறை மாதாந்த அடிப்படையில் அதிகரித்து சொல்லப்படுது. அது 2023 பிப்ரவரியில இருந்து வர்த்தக பற்றாக்குறை மாதாந்த அடிப்படையில் அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பித்தது. வருஷத்துல நாங்க மென்ஷன் பண்ண தேவையில்லை சார். அங்க பற்றாக்குறை மாதாந்த அடிப்படையில் அதிகரித்தது என்று சொன்னா காணும். என்ன மேல சொல்லப்பட்டிருக்கு தானே வருஷம். அப்போ என்னண்டா இருந்தாலும் உண்மையில 2022 விட 2023 ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருந்திருக்கு. அவர் அதுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா பிப்ரவரியிலும் பார்க்க மார்ச்சிலும் பார்க்க ஏப்ரல் இந்த சுருக்கம் அதிகரித்தது, பற்றாக்குறை அதிகரித்தது. என்ன, 2023 பிப்ரவரியிலிருந்து மாதாந்த பற்றாக்குறை அதிகரித்தது.
அதை சொல்லுகிறார். அவர் அது விளங்குதா? மொத்தமா ஏப்ரல்ல தான் ஒரு சுருக்கம் இருந்திருக்குது. ஆனால் 2023 பிப்ரவரியிலிருந்து இது மாதாந்தம் அதிகரித்தது. மாதாந்த அதிகரிப்பு காணப்பட்டது. சொல்ற விளங்குதா பிள்ளைகளுக்கு? என்னென்றால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்கள்ல பிப்ரவரியோட மார்ச் கூட, மார்ச்சை விட ஏப்ரல் கூட. ஆனால் 2023 ஏப்ரல் 2022 ஒப்படைக்குள்ள குறையத்தான். ஒரு பிரச்சனை சொல்றேன். 2023 பிப்ரவரியிலிருந்து மாதாந்தம் அதிகரித்தது. எது அதிகரித்தது? வணிக பற்றாக்குறை. வணிக பற்றாக்குறை. நாங்கள் இது என்றெழுதலாமே. மேல மென்ஷன் பண்ணிட்டு மேல சொல்லிட்டோம். வணிக பற்றாக்குறை. வணிக பற்றாக்குறை சுருக்கமடைந்தது. இருப்பினும் இது 2023 பிப்ரவரியிலிருந்து மாதாந்தம் அதிகரித்தது. மாதாந்தம் அதிகரித்தது. இருப்பினும் இது 2023 பிப்ரவரியிலிருந்து மாதாந்தம் அதிகரித்தது. ரொம்ப முக்கியமான நாங்கள் பேர்ந்து பார்த்ததில் அடி வட்டி விடுவோம் பிள்ளைகள். ஒரு நிமிஷம் இருந்ததா? சரி, அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த 2வது விடயம் அவ்வளவு முக்கியம் இல்லை. 2023 2022 விட சக்சஸ் என்றதானே மேல சொல்லப்பட்டிருக்கு. 2022 728 இருந்து 2023 சுருக்கமடைந்தது. இருப்பினும் பிப்ரவரி மாதத்திலிருந்து அதிகரிப்பு தென்பட்டது. இருப்பினும் பிப்ரவரியில் இருந்து மாதாந்த அதிகரிப்பு அல்லது மாதாந்தம் அதிகரித்தது. இருப்பினும் இது 2023 பிப்ரவரியிலிருந்து மாதாந்தம் அதிகரித்தது. அப்ப இதில் ஒரு 6 சொல்லு வரக்கூடிய மாதிரி 2023 பிப்ரவரி என்பது ஒரே சொல்லாக எடுக்கலாம். நீங்கள் எடுத்தீங்கன்னா 5 சொல்லு 2023 பிப்ரவரியிலிருந்து மாதாந்தம் அதிகரித்தது என்று குறித்து கொள்ளலாம். அடுத்த பகுதியை பாருங்க. இப்ப இது முதல்ல என்ன செய்திருக்கிறாங்க? ஏப்ரல் மாதத்தை ஒப்பிட்டிருக்கிறாங்க. பிறகு 2023 பிப்ரவரியில இருந்து ஒரு அதிகரிப்பு ஒன்று இருக்குது. ஆனா 2022 ஒப்படைகளை நிலைமை 2023 சுமூகம், அவ்வளவு பொருத்தம் இல்லை, அந்த நெருக்கடி இல்லை. அதுக்கு பிறகு பாருங்க, 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் வர்த்தக கணக்கின் ஒன்று சேர்ந்த பற்றாக்குறை ஐக்கிய அமெரிக்க டாலர் 1444 மில்லியனாக விளங்கி 2022 அதே காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட 3125 மில்லியனில் இருந்தான கணிசமான அளவிலான வீழ்ச்சியாக காணப்படும். இப்ப இந்த வர்த்தக பற்றாக்குறை 2022 ஒப்பிடுகிற போது 2023 எந்த காலப்பகுதி? மேலே ஏப்ரல் தான் சொல்லியிருக்கு முதலாவதுல. 2வதுல இது 2023 ஏப்ரல்ல இருந்ததை விட பிப்ரவரியிலிருந்து ஒரு அதிகரிப்பு ஒன்று இருந்தது என்று சொல்லப்பட்டது. 3வது என்ன சொல்றாங்க? 2022 ஜனவரி ஒரு கோடு போட்டு ஜனவரி தொடக்கம் என்று போடுது. ஜனவரி ஏப்ரல் என்ன? ஜனவரி ஏப்ரலுடன் ஒப்பிடுகையில் 2023 அதே காலத்தில் 2022 ஜனவரி ஏப்ரலுடன் ஒப்பிடுகையில் 2023 அதே காலத்தில் என்ன நடக்குது? அதிகமான வீழ்ச்சி காணப்படுது. கணிசமான வீழ்ச்சி என்கிறது எது? இந்த வீழ்ச்சி 2022 இது வர்த்தக கணக்கின் அப்ப கணிசமான வீழ்ச்சி என்பது இதனுடைய கருத்து நன்மையா தீமையா? தீமையா? பற்றாக்குறை 2022 ஜனவரி ஏப்ரலோடு ஒப்படைக்க 2023 அதே காலத்தில் அல்லது அதே காலப்பகுதியில் ரெண்டும் ஒரே மாதிரி எழுதலாம், ஒரே சொல்லுத்தானே.
அதே காலப்பகுதியில் இது என்றது எது? வர்த்தக கணக்கு. வணிக பெற்றா வர்த்தக கணக்கின் என்ன அது நாங்கள் அந்த வர்த்தக பற்றாக்குறை என்று சொல்ல திருப்பி எழுதக்கூடாது என்று சில பேர் அடம்பிடிப்பினோன்றக்காக நாங்கள் இது என்று எழுதுகிறோம். 2022 ஜனவரி ஏப்ரலுடன் ஒப்பிடுகையில் ஜனவரி டு ஏப்ரல் அந்த கோட்டை போட்டு ஒப்பிடுகையில் 2023 அதே காலப்பகுதியில் இப்பற்றாக்குறை இது அல்லது இப்பற்றாக்குறை வர்த்தக பற்றாக்குறை என்றதை விட்டுட்டு இப்பற்றாக்குறை என்ன பற்றாக்குறை வீழ்ச்சி அடைகிறது என்பது நன்மையோ தீமையோ? என்ன பற்றாக்குறைன்னு பார்க்கணும் சார். ஏற்றுமதியா இறக்குமதி இல்ல நன்மை தானே சார். பற்றாக்குறை வீழ்ச்சின்னா கூடினபடியே நன்மையா இருக்கும். இறக்குமதி சொல்லப்பட்டிருக்குதா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கா? வித்தியாசம் வர்த்தக பற்றாக்குறை வித்தியாசம். முதல் வருஷம் எவ்வளவு காணாம இருந்தது? 2022 எவ்வளவு காசு பற்றாக்குறை வந்தது? $125 கடன்பட வேண்டி இருந்தது அல்லது எங்கேயோ பிச்சை எடுக்க வேண்டி இருந்தது. ஆனால் 2023 அது 1444 வீழ்ச்சி அடைந்து விட்டது. அப்போ 2022 ஜனவரி ஏப்ரலுடன் ஒப்பிடுகையில் 2023 அதே காலத்தில் இப்பற்றாக்குறை கணிசமாக வீழ்ந்தது. 2022 ஜனவரி ஏப்ரலுடன் ஒப்பிடுகையில் 2023 அதே காலப்பகுதியில் இப்பற்றாக்குறை கணிசமாக வீழ்ந்தது. 1 2 3 4 5 6 7 8 9 சொல். என்ன பிள்ளைகள் சொல்ற விளங்குதா? வீழ்ச்சி அடைஞ்சதுன்றது இங்க நன்மைதான், தீமை அல்ல. கணிசமாக வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்றாங்க. தொகையை சொல்ல தேவையில்லை. தொகையை ஒரு சொல்லுதல் தானே சார். அதே விளங்குமா? வர்த்தக கணக்கின் ஒன்று சேர்ந்த பற்றாக்குறை என்று ஒன்று சேர்ந்த சொல்றாங்க. ஒன்று சேர்ந்தது வர்த்தக கணக்கில் அந்த ஆண்டு முழுவதுக்குமான பற்றாக்குறை என்று சொல்லி ஆண்டு முழுவதும் அந்த 4 மாதத்துக்குமான இரட்டின பற்றாக்குறை. முதல் ஏப்ரல் மாதத்தை மட்டும் சொல்லப்பட்டது. இங்க அந்த ஒன்று சேர்ந்த பற்றாக்குறை ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரை ஒன்று சேர்ந்த பற்றாக்குறை. ஜனவரியில கொஞ்சம் ஆனா பிப்ரவரி கவனிங்க, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு போகுது. ஆனா 4 மாதத்தையும் சேர்த்து கூட்டி பார்க்க 2022 விட 2023 பெட்டர். புரிஞ்சுதா? இந்த மேல சொல்லிக்கிறேன் சார். அந்த 2023 பிப்ரவரியிலிருந்து வர்த்தக பற்றாக்குறை அந்த அதிகரித்து செல்கிறது. அந்த வசனம் எழுதாவேணும் சார். அதுக்கு சுருக்கம் எழுதாவேணும். அதுக்கு அடுத்ததுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் அதுல இருந்து தோங்கலாம். அதுல என்னென்றால் அதோட முக்கியமான கருத்தெல்லாம் அதோட கருத்து என்னென்றால் இப்ப ஜனவரியோட பிப்ரவரி கூடி, பிப்ரவரியோட மார்ச் கூடி, மார்ச்சை விட ஏப்ரல் கூடி இருக்கு. ஆனா 4 மாதத்தையும் சேர்த்து கூட்டி பார்க்க முதல் வருஷத்தின் 4 மாதத்தை விட இது குறையத்தான் இருக்கு. அந்த பொருளை விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வரான். விளங்குதா? ஜனவரியோட பிப்ரவரி கூட, பிப்ரவரியோட பற்றாக்குறை மார்ச் கூட, மார்ச்சை விட ஏப்ரல் பற்றாக்குறை கூட. ஆனால் இந்த 4 மாதத்தையும் சேர்த்து கூட்டி போட்டு பார்த்தால் அதுக்கு முதல் வருஷத்தின் 4 மாதத்தையும் சேர்த்து கூட்டி பார்க்கறதை விட இது குறையத்தான் இருக்கு. என்ன பொருள் விளங்குதா? ஓகே, சரி. அடுத்த சார், அந்த நாங்கள் 2வது சொல்லி இந்த பற்றாக்குறையானது 2023 பிப்ரவரியில இருந்து மாதாந்தம் அதிகரித்து செல்கின்ற ஒரு வசனம் மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. அதை சொன்ன நாடி அடுத்த வசனத்தை நாங்கள் இதுவே 2023 முதல் 4 மாதத்திற்குள்ளும் 2023 முதல் 4 மாதத்துக்குள்ளும் வீழ்ச்சி நிலையில் காணப்படுகிறது என்று சொல்லலாம் தானே. முதல் அதிகரித்து சொல்றேன்னு சொல்லிட்டோம். இதுவே 2023 முதல் 4 மாதத்திற்குள்ளும் எப்படி சொல்றனாடி அப்படி சுருக்கமா சொல்லலாம் தானே சார். 2020 சொல்ல கூடுமில்ல, அப்படி சொல்லிக்கல சொல்ல கூடுதில்ல.
2022 முதல் 4 மாதத்தோடு ஒப்பிடும்போது 2023 குறைவடைகிறது தான் சொல்லுவோம். என்றால் 2022 2023 ஒப்பீடுங்கிறது புரியாம நாங்கள் எழுதக்கூடாது. ஒன்று இல்லையாண்டா அது குழப்பத்தை தரும். என்னென்னா நீங்க 2023 பிப்ரவரியிலிருந்து கூடிக்கொண்டு போகுதுன்றீங்க, 4 மாதமும் குறைவடையுதுன்றீங்க. 4 மாதமும் குறைவடைவது யாரோட ஒப்படைக்க குறைவடையுது? 4 மாதத்தின் கூட்டத்தோடு யாரோட குறைவடையுது? 2022 இது குறைவடையுது. 2022 முதல் 4 மாதங்களிலும் பார்க்க 2023 அதே காலப்பகுதியில் சாதக நிலை இருக்கிறது அல்லது பற்றாக்குறை வீழ்ச்சி அடைகிறது. சாதக நிலை இருக்கிறது, பற்றாக்குறை வீழ்ச்சி அடைகிறது, ரெண்டும் ஒரே அளவான சொற்கள் தான். ஆனால் பற்றாக்குறை வீழ்ச்சி அடைகிறது இன்னும் தெளிவா இருக்கும். புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ. அடுத்த பகுதியை பாருங்க. அடுத்த துண்டத்துக்கு போகிறேன். வணிக பொருள் ஏற்றுமதிகளில் வருவாய்கள். உங்களோட மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க பிள்ளைகள். அடுத்த பாருங்க. வணிக பொருள் ஏற்றுமதிகளில் இருந்தான வருவாய்கள் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் 849 மில்லியனுக்கு 12.6% வீழ்ச்சி அடைந்து 2011 ஏப்ரலில் இருந்தான தாழ்ந்தளவான வருவாயை பதிவு செய்தது. இந்த 2021 ஏப்ரலில் இருந்ததான தாழ்ந்த வருவாயை பதிவு செய்ததை நாங்கள் போடவே தேவையில்லை. ஏனென்னா 2022 பார்க்க 2023 ஏற்றுமதி வருமானம் குறைவடைந்தது. இதுதான் எங்களோட கருத்து. சரிதானே? அது 2011 சமனாக இருந்ததுன்றது மேலதிகமான ஒரு ஒப்பீடு. இப்ப மேல பாருங்க, ஏற்றுமதியையும் இறக்குமதியையும் தனித்தனியா சொல்லப்பட்ட 3 வசனத்திலையும் சேர்த்து சொல்லப்பட்டது. 2022 ஏப்ரலும் பார்க்க 2023 வணிக கணக்கு மீதி சாதகமாக இருந்தது. சரிதானே? 2வதுல சொல்லப்பட்டது இது 2023 பிப்ரவரியிலிருந்து கூடிக்கொண்டு போனது. ஆனால் முதல் 4 மாதத்தின் திரட்சி முதல் ஆண்டை விட சாதகமாக இருந்தது. இது 2023 பிப்ரவரியிலிருந்து அதிகரித்து சென்றாலும் முதல் 4 மாதங்களின் திரட்சி முன்னே ஆண்டை விட சாதகமாக இருந்தது. 2வது 3வது வசனத்தை நாங்கள் சேர்த்து அப்படி எழுதலாம். விளங்குதா? இது அல்லது அந்த வணிக மீதி வணிக பற்றாக்குறை 2022 பிப்ரவரியில் இருந்து மாதாந்தம் அதிகரித்தாலும் முதல் 4 மாத திரட்சி 2022 பார்க்க 23 சிறப்பாக இருந்தது. அல்லது முதல் 4 மாத பற்றாக்குறை 2022 பார்க்க 2023 கணிசமாக வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லி சொல்றோம். இந்த பகுதி விளங்கிட்டா விளங்கி இல்லையா? என்னப்பா சரியா? அடுத்த பகுதியை பாருங்க. இனி தானவர் ஏற்றுமதி வருமானத்தை பற்றி கதைக்க வாங்க. இப்ப வர்த்தக மீதியை கதைச்சவர் அது இந்த ஒரு துண்டாக ஏற்றுமதி வருமானம் பற்றி சொல்ல வார. சரியா? ஏற்றுமதி வருமானத்தில் என்ன சொல்றார்? ஏற்றுமதி வருவாய் கைத்தொழிலை பற்றி சொல்றாரு. கைத்தொழிலை பற்றி சொல்றாரு. அதுல கைத்தொழில் இல்ல அதுக்கு முதல்ல ஏற்றுமதி வருமானத்துல என்ன நடந்தான்னு சொல்றேன். ஏற்றுமதிகளூடான வருவாய்கள் 2022 ஏப்ரலை விட 2023 ஏப்ரல்ல வீழ்ச்சி நிலையில காணப்பட்டாங்க. அப்போ ஏற்றுமதி வருமானம் 2022 ஏப்ரலும் பார்க்க 2023 ஏப்ரலில் வீழ்ச்சி அடைந்தது. சரியா? அங்கே நாங்க வருடம் திரும்பவும் சொல்ல வேணுமா சார்? 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 அதே மாதத்தில் வீழ்ச்சி அடைந்தான்னு எழுதணும். நாங்கள் ஒரு மாதத்தை தான் ஒப்புறேன். 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 என்று சொன்னவென்றால் அது ஏப்ரல் என்றது சுட்டால்
2022 ஏப்ரலிடம் பார்க்க 2023 ஏப்ரலில் வீழ்ச்சி அடைந்தது. அந்த 849 மில்லியன் 12.6% தேவையில்லை. அப்போ ஏற்றுமதி வருமானம் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் வீழ்ச்சி அடைந்தது. 3 சொல்லுங்க சார். இதை இப்படி எழுதா வணிகப் பொருள் ஏற்றுமதி வருவாய் 2011 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை தொடர்ச்சியான வீழ்ச்சியை காட்டுகிறது அப்படி சொல்லி 2011 ஆண்டுல இருந்து 2023 வரை தொடர்ச்சியான வீழ்ச்சியா? அப்படி என்ன கருத்து? 2012 விட 2012 குறைஞ்சு, 2013 அதை விட குறைஞ்சு, அப்படியே அந்த 22 வருஷங்களையும் 12 வருஷங்களையும் தொடர்ந்து குறைவடைஞ்சிருக்கணும். அப்படி சொல்றாங்களா? 2022 சரியா இருந்தது. 2022 கொஞ்சம் சரியா இருந்தது. 2023 அது குறைஞ்சிட்டது. அது என்னத்துக்கு சமனாக இருக்குது? 2011 கிடைச்சதுக்கு சமனாக இருக்குது. இடையில 2011 இருந்து 2023 மட்டும் தொடர்ச்சியாக வீழ்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கா இங்க? கல்வி விளங்குதான் நான் சொல்றது. 2011 ஏப்ரல் இருந்து தாழ்நிலை வருவாய் என்று பதிவு செய்யணும். 2022 இருந்து 2023 வருமானம் குறையுது. அந்த 2023 வருமானம் எதுக்கு சமனா இருந்திருக்குது? 2011 வருமானம் அது கிடையாது சமனா இருந்திருக்கு. ஆனா 11க்கு பிறகு 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 வருமானம் தொடர்ந்து குறைஞ்சோண்டு வந்தது. உங்களுக்கு தெரியுமோ அது? இல்ல சார், அது தெரியாது. அப்ப எங்களுக்கு 22 பார்க்க 2023 ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்தது. 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் வீழ்ச்சி அடைந்தது. ரெண்டு மட்டும்தான் சொல்லு. இப்ப நீங்க வேற விதமாக பொருள் கொள்றீங்க, அந்த பொருள் வேறுபாடு ஒன்று இருக்குன்றது புரியுதா உங்களுக்கு? அடுத்த பந்தி போறோம். மெதுவடை 2011 நிலை அடையுதுன்னு போட தேவையில்லையோ? இல்ல, அது போட்டீங்கன்னா அந்த பந்தியை புதுசா எழுத வேண்டி வரும். எங்களுக்கு ஏற்கனவே சொல்லு கூட தான் வரப்போகும். நாங்க இன்னும் சுருக்க வேண்டி வரும். இந்த விஷயங்களை இன்னும் சுருக்கணும். ஏன்னா எங்களுக்கு எத்தனை சொல்லு வரணும்? 105 சொல்லுக்குள்ள நிற்கும். அடுத்த பந்தியும் எழுதி முடிய 315 சொல்லி இருந்தது. எங்களை சுருக்கம் 105 சொல்லில நிற்கும். இப்பவே 8 மாதம் 15 10 25 5 30 சொல்லுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் அவதானமா குறைச்சு கொண்டு போனா தான் சரி. சரி, அடுத்த பகுதியை போறோம் பாருங்க. மெதுவடைகின்ற வெளிநாட்டு கேள்வியுடன் இணைந்த ஆடைகள் உள்ளடங்கலாக கைத்தொழில் ஏற்றுமதி வருவாய்களில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது முன்னைய ஆண்டொன்றுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் ஏற்றுமதி வருவாய்களில் ஏற்பட்ட இச்சுருக்கத்துக்கு முக்கியமாக பங்களித்தது. என்ன கருத்து சொல்றாங்க? 2023 ஏற்றுமதி வருவாய்கள் மிக குறைவடைய காரணம் ஆடைகள் முதலானவற்றிற்கான கேள்விகள் குறைவடைந்தமை மற்றும் கைத்தொழில் வருவாயில் ஏற்பட்ட வீழ்ச்சி. ஆடைகள் உள்ளடங்கலாக என்பது உதாரணம். 2023 ஏப்ரல் ஏற்பட்ட ஏற்றுமதி வருவாய் வீழ்ச்சி கைத்தொழில் ஏற்பட்ட வீழ்ச்சின்னு சொன்னா கைத்தொழில் ஏற்றுமதி வருமான குறைவினால் வீழ்ச்சியே காரணம். அதாவது கைத்தொழில் ஏற்றுமதி வருமான குறைவினால 2023 ஏப்ரலில் முன்னைய ஆண்டிலும் பார்க்க வருமானம் குறைந்தது. இன்னும் ஒரு விடயம் கீழே சொல்லப்பட்டிருக்கு பாரு. தாக்கத்தை செலுத்தும். இன்னும் ஒரு விடயம் கீழே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க? அப்ப இங்க நாங்கள் 2023 ஏப்ரல்ல முன்னைய ஆண்டுடன் ஒப்பிடும் போது ஏற்றுமதி வருவாய்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு 2 காரணம் சொல்லப்பட்டிருக்கு. என்னது?
கைத்தொழில் 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 ஏற்றுமதி வருமான வீழ்ச்சி வீழ்ச்சி. கைத்தொழில் ஏற்றுமதியின் வீழ்ச்சி என்றாலே காணுமம்மா என்ன? ஆமா. கைத்தொழில் ஏற்றுமதிகளின் வீழ்ச்சி மற்றும் ஏப்ரல் விடுமுறைகள். ஏப்ரல் விடுமுறைகள் காரணமாக அந்த குறைவான வெளிநாட்டு கேள்வி வராதா சார் இதுல? என்னென்னால் கேள்வி முறை இதுல 3 விடயம் படிப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ஆடைகள் உட்பட கைத்தொழில் ஏற்றுமதிகளுக்கு வெளிநாட்டு கேள்வி குறையுது. வெளிநாட்டு கேள்வி குறையிறா என்ன கருத்து? அதுக்கான டிமாண்ட் குறையுது. வெளிநாட்டில் தைக்கப்பட்ட ஆடைகள் உள்ளடங்களாக கைத்தொழில் ஏற்றுமதிகளுக்கான டிமாண்ட் குறையுது. அப்படி குறைகிறதால என்ன நடக்குது? ஏற்றுமதிகளின் அளவு குறையுது. அதன் வழியாக ஏற்றுமதிகளில் இருந்தான கிடையுது. அதிலிருந்து ஏற்றுமதி வருமானங்கள் வீழ்ச்சி அடையுது. ஏற்றுமதியின் யூனிட் குறையுது, வருமானம் குறையுது. அப்ப முதல்ல அதுக்கான டிமாண்ட் குறையுது, ஏற்றுமதியின் அளவு குறையுது, அதனால ஏற்றுமதி வருமானம். அப்ப நாங்கள் சுருக்கமா எப்படி எழுதுறோம்? கைத்தொழில் ஏற்றுமதி வீழ்ச்சி, வீழ்ச்சியும் விடுமுறைகள் அதிகமான ஏப்ரல் விடுமுறை காலமும் ஏற்றுமதி வருவாய்கள் காரணமாக ஏற்றுமதி வருவாய்கள் வீழ்ச்சி அடைந்தன. சரிதானே? எப்ப வீழ்ச்சி அடைந்தன? ஏற்றுமதி வருமானத்துல வீழ்ச்சி அடையுது. எப்ப வீழ்ச்சி அடைந்தது? 2023 ஏப்ரல். 2023 ஏப்ரலில் என்ன சொல்றீங்க? ஏற்றுமதிகளின் 2023 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரல் வருமானம் வீழ்ச்சி அடையுது. உற்பத்தி குறைவுள்ளதால வீழ்ச்சி அடையுது வருமானம். விடுமுறையால வருமானம் வீழ்ச்சி அடையலையே. கேள்வி குறைவினால என்ன? வெளிநாட்டு கேள்வி குறைவு சொல்லலாம் சார், அதொன்று சொல்லலாம். நாங்க மற்றது கைத்தொழில் உற்பத்தியில வீழ்ச்சி, குறைவான உற்பத்தி. அந்த ஏப்ரல் விடுமுறையால வந்து குறைவான உற்பத்தியும் 3 விஷயம் தான் இருக்கும். 2023 ஏப்ரலில் இந்த கேள்வி குறைவு, இந்த கேள்வி. அடுத்தது கைத்தொழில் ஏற்றுமதி வீழ்ச்சி, விடுமுறைகளால் உற்பத்தி வீழ்ச்சி, விடுமுறைகளால் உற்பத்தி வீழ்ச்சி காரணமாக முன்னைய ஆண்டிலும் அல்லது 2022 பார்க்க ஏற்றுமதி வருமானம் குறைந்தது. அல்ல 2023 ஏப்ரல் ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்தது என்றால் அது முன்னைய ஆண்டோட ஒப்பீட்டளவில் வீழ்ச்சி அடைந்தது. 2023 ஏப்ரலில் குறைந்த கேள்வி, விடுமுறைகளால் உற்பத்தி பாதிப்பு காரணமாக ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்தது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சொல் ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்தது. அது சரியல்லோ? அடுத்து என்ன சொல்றீங்க? திரண்டதை சொல்றாங்க. ஏப்ரலை பற்றி சொல்லி முடிய அடுத்தது 2023 ஜனவரி ஏப்ரல்ல ஏற்றுமதி வருமானம் மொத்தமா ஏற்றுமதி வருமானம் அப்படித்தானே
2023 ஜனவரி ஏப்ரலில் ஏற்றுமதி வருமானம் முன்னைய ஆண்டிலும் வீழ்ச்சி அடைந்தது. முன்னைய ஆண்டிலும் வீழ்ச்சி அடைந்தது. சரியா? என்னப்பா சொல்ற விளங்குதா? நான் இன்றைக்கு இப்படி ஒரு விளங்கப்படுத்துற நோக்கத்துல தான் 7:30 9:30 வகுப்புடன் அப்பவும் என்னுடைய உத்தேசம் ஒரு 10 நிமிஷம் கூட போயிட்டு பாருங்க, ஒரு துண்டு பார்த்த முடியல. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மட்டுப்பாடுகளை சரிப்படுத்துறது தான் நோக்கம். எனக்கு அவசரமா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள பதிலை சொல்லி போட்டு போறது நோக்கம் இல்லைங்கிறதால நான் கொஞ்சம் விட்டு வீதியா விலாவரியா பேசியிருக்கிறேன். இந்த பகுதி முடியவே இல்லை. இதே மாதிரி இதனுடைய தொடர்ச்சியை செய்து கொண்டு வாங்க. நாங்கள் வியாழக்கிழமை வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை படிப்போம். சரிதானே? அதுவும் படித்ததுக்கு பிறகுதான் இதற்குரிய வீடியோ ஒன்றாக சேர்த்து போடப்படும். வீடியோ போடையில என்று சொல்லி கேட்க வேண்டாம். ஒரு துண்டு, ஒரு சின்ன துண்டு தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இருந்த வெள்ளமையை விட ஓரளவுக்காவது வெள்ளமே அதிகரித்திருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த அளவில் நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுறதுக்காக எல்லோருக்கும் குட் நைட். ரெக்கார்டிங் ஆஃபில் வச்சுக்கொண்டு சில விஷயங்களை நீங்கள் கதைக்கலாம்.